பரணி கேக்குதா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு எல்லாத்துலையும் பேசி. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. அதான் ஆச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகேண்ணா. நீங்க வந்துட்டீங்களா திருச்சி? ஆல்மோஸ்ட் நீங்க சொல்லுங்க பாத்துக்கலாம், பேசுங்க. பர்த்டே எப்படி போச்சு தலைவா? சூப்பரா போச்சு. அப்டேட் பண்றேன், அப்படியே ஃபுல் டீடைலா சொல்றேன். பரணி ஃபுல் அப்டேட் முடிக்கிறோம், நான் என் அப்டேட் சொல்றேன். ஓகே. இன்னைக்கு 28 இயர்ஸ் ஆஃப் சூர்யா, அதுதான் இன்னைக்கு சூர்யா 46 டீம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதோட ஸ்டில்ஸ்மே வந்துருந்துச்சு. ஹாப்பி. அதே மாதிரி செல்வராகவனோட அடுத்த ஃபிலிம் அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க காலையில் 11 மணிக்கு. அதுக்கப்புறம் வந்து மதராசி இது Day 1 தமிழ்நாட்டில் மட்டும் 12.8 crore கிராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கரம் படத்துலேருந்து அல் மலிக் அப்படின்ற சாங் ரிலீஸ் பண்ணாங்க. கரம் வந்து மலையாளம் ஃபிலிம், வினி ஸ்ரீனிவாசன் டைரக்ஷனில். அதில் வந்து அல் மலிக் அப்படின்ற லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இட்லி கடை படத்துலேருந்து அருண் விஜயோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் பேர் வந்து அஸ்வின் அந்த படத்தில். அதுக்கப்புறம் காதல் பொன்மான் அப்படின்ற லிரிக் வீடியோவும் வந்து நைட் ரைடர்ஸ் படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சாங்கு. லோகா 150 crores கிராஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லி அஃபிஷியலாக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி ஃபிலிம், அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு மண்டே ஈவினிங் 5 PM வருது. அதுக்கப்புறம் கட்டகுஸ்தி 2, ஐஸ்வர்யா லட்சுமி இன்னைக்கு பர்த்டே. அவங்க வந்து அந்த கட்டகுஸ்தி 2 செட்டில் வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதோட ஸ்டில்லுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ப்ரோ கருப்பு படத்தோட அப்டேட் சொல்லுங்க. சூர்யா சொல்லியிருந்தாங்களா? இல்ல ப்ரோ, அதை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? அப்டேட் தெரியுமாவா? அது எனக்கு தெரியல ப்ரோ. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு இந்த வருஷம் ரிலீஸ் இல்லைன்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ்ன்னு சொன்னாங்க படம். ஓகே, அதான் அப்டேட் விட்டு போலன்னு நினைக்கிறேன். விஷால் ப்ரோ ஸ்பீக்கர் கேட்கிறாரு. பரணி ப்ரோ கொடுத்துட்டேன் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, தியானம் மேல 2 நாள் நல்லா சவாரி பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சா? அவ்வளோதான். அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாமல் செல்ஃபோனை பெரும்பாலும் தொடாமல் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு ஒரு முதலாக ஒரு பிறந்த நாளை வந்து ஆஃப் டே வெளியே அதாவது ஆஃப் டே தேட்டரில், ஆஃப் டே வெளியில், அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் முழுக்க வெளியிலன்னு கொண்டாடி வந்தாச்சு நிம்மதியாக. என்ன ஒன்று, நிறைய போஸ்ட்டு எல்லாமே வந்து போஸ்ட் ஆகாமே ட்ராப்ல நிற்கிது. ஒரு 10 போஸ்ட்டுக்கு 10 ட்வீட்டுக்கு மேலே ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் பார்ப்போம். நிறைய ட்வீட்டர் பெண்டிங் இருக்குது. நிறைய, அதாவது ஆஃபீஸ் லீவ் போட்டால் கூட இவ்வளோ ஒர்க் இருக்காது. நமக்கு பயங்கரமாக பொறுத்து பெண்டிங்கில் அவ்வளோ இருக்குது. சரி, நேற்று மதராசி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. மதராசி உட்பட 3-4 படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எல்லாரும் பேசியிருப்பீங்க. நான் பரணி காலையிலே வீடியோ அனுப்பிச்சுட்டாரு. அது அப்லோட் பண்ணி அதுவுமே நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால வெளியேறதுனால ரொம்ப டிலேட்டடாக மதியானத்துக்கு மேலே தான் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. காலையில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சது. எப்படியும் அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் பேசியிருக்கேன் நான் கேட்கல. நீங்கள் கேட்கறதுக்கு இல்லை. யாராவது படங்களை பற்றி பேசுனவங்களாம் சொல்லுங்கள். அப்படியே இன்னைக்கு ஒரு நாள் ரிப்பீட் போவோம். அப்படியே இன்னைக்கு ஸ்பாய்லர் தானே, 2வது நாள் ஸ்பாய்லரோட பேசுறது தானே, அதையும் பேசி அப்படியா எப்பவுமே அதானே. வியாழக்கிழமை ரிலீஸ் ஆனால் சனிக்கிழமை பேசுவோம். 3வது நாள் இருக்கட்டும். ஏன்னா வீக்கெண்ட் வரட்டும், எல்லாரும் பார்க்க வருவாங்க. வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனா அடுத்த எப்பவுமே சனிக்கிழமை பேசுறது தானே வழக்கம். இருக்காரு பரணி, பேசுவோம். பேச மாட்டாரு. ஓகே, லேட்டா ஒரு லேட்டா வேணா, ஒரு 9:30 மணிக்கு மேல வேணா ஸ்பாய்லர் பேசலாம். இப்போதைக்கு நடுவில் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விட்டு ஓரளா சொல்லுங்க. அப்புறமேட்டு ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பாய்லர் பேசுவோம். ஸ்பாய்லரோட ஃபுல் ஸ்பாய்லர் பேசுவோம். மற்றவங்க பேசுனா சொல்லிடுங்க. படம் எப்படி, நான் ஒரு தடவை கேட்டுக்கிறேன், திரும்ப ஃபர்ஸ்ட்ல ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட்லாம் நான் அப்புறம் ஸ்பேஸ் கேக்குறவங்க நேத்து ஸ்பேஸா மாத்திர போறாங்க. அட ஜஸ்ட் சிம்பிளா ஓரிரு வார்த்தைகள்ல, அதாவது 5 மார்க் 10 மார்க்லாம் ரிப்ளை பண்ண வேணாம். ஜஸ்ட் 2 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க ப்ரோ. படம் எப்படி இருக்கு உங்களுக்கு, உங்க பார்வையில் எப்படி, சொல்லாதவங்க முடிஞ்ச சொல்லுங்க. வேற மாதிரி செகண்ட் ஹாஃப் ஓகே, ரொம்ப சுமார் தான் செகண்ட் ஹாஃப். தலைவா யார் மாவீரன்கா? ஆமா ஆமா.
சுகன் ப்ரோ. ஓகே, நான் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அவருக்கு. சுகன் பிரதர் நீங்கள் அதான் சொல்லுங்கள். நேற்று நான் ஒரு 16 மார்க் கொஸ்டின் மாதிரி ரொம்ப லென்த்தாக பேசிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 லைனில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ரிவ்யூ போட்டிருந்தீங்கல்ல, அது வந்து என்னென்னா 100% எனக்கு ஒத்து போச்சு. அதே ஒப்பீனியன், அதே தாட்ஸ், அதே மாதிரியான வார்த்தைகள் தான் என்னோட சைடில் இருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பரான படம். நான் அடுத்து கவுண்ட் 2 கவுண்ட் 3லாம் போகலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். போவேன் கண்டிப்பாக. ருக்கு வந்து என்னென்னா ரொம்ப ஸ்பெஷலாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் திருப்பி போகிறேன். மற்றபடி நீங்கள் சொன்ன அந்த ரிவ்யூவில் போட்டிருந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் அப்படியே எனக்கு ஒத்து போச்சு. ரொம்ப ஓகே. நம்ம மனசில் நினைச்சத ஒருத்தர் பெருசாக என்னால் திரட்டு போட முடியாது, பெரிய திரட்டா நீங்கள் போட்டிருந்தீங்க. ஸோ அதில் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அவ்வளோதான். ஓகே. நான் வந்துட்டு சூப்பர். பிரகாஷ் ப்ரோவுக்காக சொல்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சில குறைகள் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லேயும் சில குறைகள் இருந்துச்சு. அந்த கோர் ஸ்டோரியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலான்னு தோச்சு. அதனால எனக்கு ஓவரால் டீசெண்டாக இருந்துச்சு படம். ஓகே, நெக்ஸ்ட்டு அண்ணா எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் ரீசெண்டாக பார்த்ததுலேயே ரொம்ப நல்ல படம், நல்ல கமர்ஷியலாக, நல்ல ரைட்டிங்கோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இந்த படம். சூப்பர். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. இன்டர்வல் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஒன்றும் குறை சொல்றோம் பிடிக்காம இல்ல, கொஞ்சம் லென்த் கொஞ்சம் அதிகமா அந்த மாதிரி இருந்துச்சு. சண்டைன்னு அதை லைட்டா குறைச்சிருந்துருக்கலாம்னு தோணுச்சு. அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு வேற சுகுமார் ப்ரோ வந்துட்டாரா? ஸ்பீக்கருக்கு இமேஜ் கொடுத்தேன். சுகுமார் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, படம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எங்க ப்ரோ படத்தை பத்தி பேசவே அண்ணா இல்லை. எப்படி எப்படி இருக்கீங்கண்ணே? அண்ணன் எப்படி இருக்கீங்க? அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா? அண்ணா அண்ணா எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க அண்ணா? அண்ணா? அப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா அதுதான் கரெக்டாக இருக்கேன். இருக்கும். சரி, ரைட்டு. எப்படி பேசுவோம், அதை இருக்கீங்க பத்தி அண்ணா? பேசுவோம். உங்க படம் படம் எப்படி இருக்கு உங்களுக்கு, அதை சொல்லுங்க. நம்ம எப்படி இருக்கோங்கிறத டீட்டெயிலாக சொல்றேன். ஒரு போஸ்ட் ஒவ்வொன்றா போட்டோ இறக்கிட்டே வரேன். லைனாக இறக்குறவங்க போட்டோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. சுகுமார் ப்ரோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரம்பி. படம் எப்படி இருக்கு? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்க சுகுமார்ண்ணா. சுகுமார் ப்ரோ பேசுறாரா? இல்லை. அவர் மறுபடியும் accept கனெக்டிங்ல பண்ணிக்கிறேன். போயிட்டார். இருங்க மறுபடியும் அக்செப்ட் பண்றேன். இப்போ ஒருவர் சுகுமார்ண்ணா கேக்குதா? கேக்குதுப்பா, வெளியே வெளியே போயிடுச்சு, போயிட்டா? இப்பதான் வந்தேன். சரி, ஓகே. சொல்லுங்க. எனக்கு படம் ப்ரோ, எனக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்மே பிடிச்சிருந்தது. ஆனா டுவோர்ட்ஸ் அந்த எண்ட் வந்து ரொம்ப லென்த்தியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும். மற்றபடி வந்து எனக்கு நல்ல கமர்ஷியல், ஒரு கமர்ஷியல் படம் எப்படி இருக்கும் அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல்டு வந்து எனக்கு கொடுத்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். ரொம்ப அந்த இன்டர்மிஷன் பிளாக்லாம் ரொம்பவே வேற வேற ஒரு ஜோன்ல இருந்தேன். நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னொரு வாட்டி கூட தேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து அது ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கு, அந்த சீன்ஸ்க்காகவே திரும்பி பார்க்கலாம். ரிப்பீட் வேல்யூ இருக்கு ப்ரோ இந்த படத்துக்கு. சூப்பர்ண்ணா, கண்டிப்பாக பாருங்க. சூப்பர். நெக்ஸ்ட் சுகுமார் ப்ரோ சொல்லிட்டாரு. அடுத்து வேற யாரும் சொல்ல வேண்டியதா? நெக்ஸ்ட் சந்தோஷ்மா சொல்லிட்டாரா? விக்கி, கருண் பிரதர், விஜித் எல்லாம் சொல்லுங்க. விக்கி ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு நேற்று பேசணும் இதை பத்தி என்னன்னு சொல்றேன். எனக்கு பர்சனலி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மாத்திரம் செய்யல. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல எனக்கு என்னன்னா இந்த கதைக்குள்ள போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கதை எப்படி போறதுதான் மேட்ரு. ஸோ அந்த ஒரு ஸ்டன் சீக்வன்ஸும் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் ஸ்ட்ரீட்ல பயங்கரமா பிடிச்சிட்டு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த ஸ்ட்ரீட்லயே ஹெவியா பண்ணும்போது ஃபீல் ஆகுது எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தாலுமே அந்த அங்கங்க டக்குன்னு ஏதோ கட்டாகிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு எமோஷன்ஸ். ஸோ அதனால எனக்கு பர்சனலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எனக்கு கிட்ட வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே ப்ரோ. விக்கி ப்ரோ, நேத்து உங்களை பத்தி பேசினேன், நீங்க ஸ்பீக்கரை விட்டு போயிட்டீங்க. ஆமாம் ப்ரோ, நான் கொஞ்சம் ஒர்க்காக போயிட்டேன். என் சைடில் ஏதாவது நாய்ஸ் இருக்கா? இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டா தான். ஓகே. பிரகாஷ் ப்ரோ பிலேட்டட் பர்த்டே விஷஸ். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. ரீசெண்டாக வந்த கமர்ஷியல் படங்களில் ஒரு நல்ல. அண்ட் பரணி ப்ரோ,
சீட் நம்பர் E9 சொன்னீங்க, நான் உங்களை தேடுதே ஏங்க வேற அது எங்கேயோ அது உட்காந்துருக்கீங்க. இல்ல அது சுகனோட பெரிய பிரச்சனை. மீன்ஸ் கொஞ்சம் மாஸ்க் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. போட்டிருப்பாரு ப்ரோ. மாஸ்கா நீ வேற ஏன்பா? அவரு என்ன அவரு விக்கி ப்ரோ நான் அவரு என்னன்னா டிராப் ஷோல்டர் டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு சூப்பர்மேன் டிஷர்ட் நினைக்கிறேன் அதெல்லாம் போட்டுட்டு ஆமா ஸ்டைலா வந்திருந்தாரு. இல்ல என்னன்னா சுகன் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணி கொடுக்க சொன்னாரு அதே தியேட்டர்ல. நான் என்ன சொல்லிட்டேன், அவர் வேற ஒருத்தருக்காக கேட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன், பேக்ல வந்துட்டு ஒரு இது புக் பண்ணிட்டு எனக்கு கீழே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டேன். பட் அனுப்பும் போது என்ன பண்ணிட்டேன், கீழே இருக்கிற டிக்கெட் அவருக்கு அனுப்பிச்சிட்டேன். ஆனா நான் வந்துட்டு உள்ள போகும்போது இந்த டிக்கெட் ஸ்கேன் பண்ணி போனேன்னா இந்த டிக்கெட் ஸ்கேன் பண்ணி போனேன்னு தெரியல. நான் உட்காரும்போது இதுல உட்காந்துருக்கேன். நான் ஒரு கால் பண்ணி கேட்கறேன் உட்காந்துட்டு, ப்ரோ நீங்க புக் பண்ண சொன்னீங்கல்ல அந்த டிக்கெட் நான் மேல புக் பண்ணேன். ஆனா உங்களுக்கு அனுப்புனது கீழ ஒரு டிக்கெட்டு. எனக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு ப்ரோ அப்டின்னேன். நான் 2 டிக்கெட் புக் பண்ணதுனால எனக்கே கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. E9 உங்கள்ட்ட சொல்ட்டேன். E9 மேல இருக்கிறது. நான் கீழ உட்காந்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒருமாரி கன்ஃப்யூஸ் ஆயி அவரும் சொன்னாரு, "இல்ல ப்ரோ அவர்லாம் உள்ள வந்து உட்காந்துட்டாரு ப்ரோன்னு." ஐயோ! அவருக்கு அனுப்புன சீட்ல தான் நான் உட்காந்துருக்கேன். எப்படியா உட்காந்துட்டாருன்னு சொல்றேன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, சரி யா நம்ம 2 சீட்டுமே நம்ம சீட்டு தான். வந்து எழுப்புனா அவரோட ரிலேட்டிவ் தான் எழுப்பணும். வேற யாரும் எழுப்ப மாட்டாங்க. சரி நம்ம உட்காந்து பார்ப்போம். அப்படின்னு சொல்லி தான் உட்காந்து பார்த்தேன். எனக்கு நீங்க இன்டர்வல் வந்து என்ன மீட் பண்ணீங்களா? அப்ப எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகல. இவர்கிட்ட சீட் நம்பர் சொன்னோம்னு சொல்லி. நீங்க மீட் பண்ணி போனதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட சீட் நம்பர் சொன்னோம். ஆனா எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சு வந்தாரு? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. பாத்துட்டு இருந்தேன், தேடிட்டு இருந்தேன் எங்கேயாவது இருக்காங்களான்னு. கரெக்டா பார்த்து பிடிச்சிட்டேன். நான் வேற இவர் வேற நேரத்துல தான் கையில கையில ஒரு பெப்சி, அதுக்கப்புறம் பப்ஸ் நல்லா சாப்பிட்டுட்டு உடம்பு பார்த்துட்டு இருந்தேன். ஓ சாப்பிட்டு தான் படம் பார்ப்பீங்களா? இன்னும் கையில ஒரு கிளாஸ் விஸ்கியும் அவரு சிகரெட் அவரு வச்சிருந்த மாதிரி உள்ள பேசுறாரு வரப்போ பாருங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு ப்ரோ. ஃபுல்லா இல்ல ஃபுல்லா வாங்கிட்டு வந்துட்டா. வல்லவன் சிம்பு மாதிரி அப்படியே ட்ரெயின் எடுத்துட்டு வந்தாரா? காலையில இந்தாங்க ப்ரோ. ஆமா ஆமா. காலையில 7 மணிக்கெல்லாம் வீட்ல இருந்து கிளம்பணும். 7 மணிக்கெல்லாம் கிளம்பி நான் வந்ததுனால உங்களுக்கு டைம் எப்பயுமே ஆகும்ல? ஆமா ஆமா. ஆமா நான் எப்பயுமே ஏர்லி மார்னிங் நான் கிளம்புனேன்னா கேரளால இருக்கும்போது அப்படிதான். காலைல ஃபர்ஸ்ட் ஷோ போறேன்னா நான் போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இன்ட்ரோல எதுவும் வாங்க மாட்டேன். இன்ட்ரோல ரஷ்ஷா இருக்கும். அதனால ப்ரோ இப்ப காலையில நீங்க பாப்கார்ன் எல்லாம் வாங்குறீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க பாப்கார்ன் வாங்க டிஸ்டர்ப் மாட்டேன். ஆகாதா? நீங்க நொறுக்குன்னு சாப்பிடுறது அந்த சத்தம்லாம் உனக்கு பாப்கார்ன் டிஸ்டர்ப் ஆகும்ல? இல்ல பாப்கார்ன் வாங்க மாட்டேன். இன்னொரு விஷயம் நான் சாப்பிட ஆரம்பிக்கிறது படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் சாப்பிட ஆரம்பிப்பேன். ஏன்னா வந்துட்டு அந்த சவுண்ட்ல கொஞ்சமாவது பேலன்ஸ் ஆகும் தான். இல்லைன்னு வைங்களேன், அதுவும் அமைதியா சீன் போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, அந்த இடத்துல நான் சாப்பிடவே மாட்டேன். ரொம்ப பரவாயில்லையே. அமைதியா சீன் போயிட்டு இருக்குன்னா சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் நல்ல ஒரு கொஞ்சம் ஹார்டா சவுண்டா இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் சாப்பிடுவேன். நல்ல மனிதரா தான் இருக்கீங்க. சுகுமாரன் இருக்காரா? சுகுமாரன் பரணி ப்ரோ கவலைப்படாதீங்க, ரிலேட்டிவ் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஸோ நீங்க அதெல்லாம் ஒரி பண்ண வேணாம். ஆனா அவர் எங்க உட்காந்து பார்த்தாரு நம்புற இன்னும் எனக்கு புரியல. சுகுமாரன் நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கலாமா? எங்க இருக்காரா அவரு? இருக்காரு. சும்மாண்ணா இருக்கீங்களா? ப்ரோ இந்த கிஸ் படம் 19th ரிலீஸ் ஆயிருமா ப்ரோ? செப்டம்பர் 19th. டவுட் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. செப்டம்பர் 19th சொல்லிட்டு இன்னும் 13 நாள் இருக்கு. ஆனா வந்து இன்னும் எதுவும் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸே பண்ணாம இருக்காங்க. அதான் டவுட்டா இருந்தது. அப்புறம் எதுக்குங்க அவர் போஸ்டர் எல்லாம் போட்டு இருக்காரு? கடுப்பாகுது இல்ல? எத்தனை வாட்டிங்க நார்மலா அந்த படத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. இந்த டைம்ல இந்த சிங்கிள் அதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டு கொஞ்சம் வந்து ட்ரெய்லர் இப்போ விடுறோம், ஆடி லான்ச் இப்போ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். பட் அது வந்து பண்ணாம இருக்காங்க. பாட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2 பாட்டு வந்துச்சா ப்ரோ? ரெண்டு பாட்டு வந்திருக்கு ப்ரோ. டீசர் ஒன்னு வந்திருக்கு. ஆமா டீசர். அவர் ஒவ்வொரு தடவை எங்களை பிராங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆனா இன்டர்வியூ நடந்துச்சே ப்ரோ. டீம் இன்டர்வியூ பண்ணாங்களே படம் ஏதோ சாங்ஸுக்காண்டி பண்ணாங்க. சாங்ஸ்க்கு பண்ணாங்களா? ஓகே. எஃப்எம்க்குலாம் வந்து இன்டர்வியூ அப்பவே சொன்னேன் ப்ரோ. வந்து சொன்னாரு பிரகாஷ் ப்ரோ இந்த வட்டம் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும் ப்ரோ, அவர் சும்மா இருங்க ப்ரோ எங்களை பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரிதான் நடக்குது. பார்ப்போம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் எந்த படமும். வேற என்ன படம் இருக்கு கிஸ் இல்லாம? மாஸ்க் இருக்கு. இன்னொரு படம் ஷூட்டிங்கே போல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ஹாய் தானே? ஆமா அது என்னமோ ப்ராப்ளத்துல இருக்கு எல்லாமே. அந்த படம் விக்கியே பண்ண போறாருன்னு சொன்னாங்களே. ஆனா ஆமா ஏங்க விஷ்ணு இடவன் வேற எங்கேயோ போயிட்டாருனாங்களே அதுக்கப்புறம். ஆமா பரணி ப்ரோ சாரி. அது நடக்கிறது டவுட் தான் அது ஆக்சுவலா. ஓகே பாப்போம். ஆனா நானுமே அந்த கிஸ் படத்துக்கும் இதுக்கும் வெயிட்டிங். மாஸ்க்கு ரொம்ப வெயிட்டிங் தான். அதுதான் நாங்களே இந்த படத்தை ஓடிடியாவது விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவரு எல்லாம் போக கூடாது ஏங்க. அதெல்லாம் தியேட்டர்ல ஓடுங்க. ப்ரோ ஸ்டார் கவின் ப்ரோ உங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டா நாங்க இருக்கிறப்ப நீங்க அப்படிலாம் யோசிக்க கூடாதுங்க.
நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். என்ன இதுக்கே 3 மாசத்துக்கே எப்படின்னா அதெல்லாம் பொறுமையா இருங்க. வரும் படம் இல்ல ப்ரோ, தியேட்டர்ல வர அன்னைக்கு என்ஜாய் இந்த பண்ணுவோம். படம் வந்து டாடாக்கு அப்புறம் ஷூட்டிங் போனாங்க சரிமா. ஆமா டாடாக்கு அப்புறம் ஷூட்டிங் 2-3 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் வந்து முடிக்கிறதுக்கு. ரிலீஸுக்கும் இவ்வளவு டிலே ஆகுதுன்னா வந்துட்டு இதான் அது. கஷ்டம் நடுவுல கஷ்டம் வேற பிளடி தான். பெக்கர்னு ஒரு படத்தை கொடுத்தாரு. நாங்க அப்பவே நினைச்சோம் இதுக்குடா ஒரு பெக்கர் கெட்டப்லாம் போட்டு நினைக்கிறது, இருக்கிறதுல ரொமான்டிக் படம் காமெடி அந்த மாதிரி போலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஓகே அது ஒரு கிளாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இது வந்து வரும்னு எதிர்பார்த்து, ஏன்னா வந்து அந்த பேரிங்கே பிடிச்சிருந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே. இந்த படம் வரட்டும் நல்லா இருக்கும். அனிருத்தி மியூசிக் வேற ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அது ஒரு ஏமாற்றம் அதனாலதான் ரொம்ப எங்களுக்கு. ஹைப் ஆனேன். ஆமா அது ஒரு ஏமாற்றம். வந்துட்டு இல்ல இவரு அப்படியே நல்லா ஜென்மார்டின்னு சூப்பர் தான். ஜென்மார்டின் நல்லா போடுறாரு. அது ஒன்றும் அதுக்கு ஒன்றும் குத்த சொல்றதுக்கு இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆயிட்டா அடுத்து மாஸ்க் அப்படியே வந்து ப்ராசஸ் ஆகும். அதுக்கு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த படம் எப்படி வருது அதெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனா போதும்னு இருக்கு எங்களுக்கு. மாஸ்க் ஆனா ரொம்ப நல்ல படமா இருக்கும்னு சொன்னாங்களே ப்ரோ நிறைய பேர். ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆனா தானே அது வரும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். இந்த வருஷத்துக்குள்ள ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும். வந்துட்டு அவர் சோசியல் மீடியாலயும் அவ்வளவு ஆக்டிவா இருக்க மாட்டாரு கவின் வந்துட்டு. சரி, ஏதாவது பேசி சீக்கிரமா ரிலீஸ் பண்ணி கொடுங்க. என்னன்னு தெரியல ப்ரோ. இன்னும் ஓடிடி சேல் ஆகலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு டிலே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா தான் வெற்றிமாறனுக்கு பர்த்டே விஷ் பண்ணிருக்காரு கவின். மாஸ்க்ல அவர் தானே இருக்காரு. ஆமா அவர் தான். இல்ல ப்ரோ, இப்ப வந்துட்டு அப்டேட் இப்ப ஜூலை ரிலீஸ்னு போட்டாங்களா, ஜூலைல ஒரு போஸ்ட் போட்டா எங்களுக்கு வந்து அந்த படம் போஸ்ட் பண்ணு தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து ரிலீஸ் அப்பதான் அவர் போஸ்டே போட ஆரம்பிப்பாரு. இப்ப வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஒரு போஸ்ட் போட்டா போஸ்ட் பாண்ட் ஆயிடுது. அவர் இன்ஸ்டா போஸ்ட் அந்த மந்த்ல போட்டாலே போஸ்ட் பாண்ட் ஆயிடுது. மித்த மந்த் எல்லாம் அமைதியா இருப்பாரு. பாப்போம் ப்ரோ இந்த படம் எப்படி வருதுன்ட்டு. ரிலீஸ் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். தலையா வரும் பாப்போம். அப்புறம் பரணி ப்ரோ, ஒரே உங்க டைம் லைன் ஃபுல்லா அடி மழைய கொட்டுது. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஜாலியா? எஸ் ஜாலியா இருக்குன்னு. வாரிசு துணிவு ரிலீஸா என்னது ரியல் வின்னர் பொங்கல் வின்னர் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்லாம் பார்த்தேன். நல்லா கொண்டாடிட்டு இருக்கீங்க, கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இல்ல எனக்கு பரணி ப்ரோ தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க என்னாச்சு? துப்பாக்கி கிளைமேக்ஸ் தான் ஞாபகம். லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டேன் சினிதாக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அவர் கையை கட்டி போட்டாங்க. சினிதாக்கு மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி சமயத்துல வீட்டுல விளையாடுவாருன்னு தோணுது. ரஜினி மாதிரி சிரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இங்க வந்து அரை மணி நேரம் அந்த பஞ்சாயத்து ஒரு அரை மணி நேரம் ஓட்டுவானுங்க. எதுக்கு இதை போட்டீங்க, எதுக்கு அதை போட்டீங்கன்னு. அதனால இப்படி கம்மியா சமைக்க வச்சு என் கையை கட்டி போட்டீங்களே உட்காந்துருக்காரு. இல்ல மாவீரன் அப்படிலாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் இப்ப கூட எந்த ட்வீட் போட்டாலும் கீழே நெகட்டிவா கமெண்ட் பண்றது கொஞ்சம் பேர் இருக்காங்க. இல்ல நான் அதுதான் கேட்க வந்தேன் சுகுமாரன். அதுதான் பரணி ப்ரோ, இப்போ இந்த ஸ்பேஸ் இருந்தா நீங்க இன்னும் போடலாம், ஸ்பேஸ் இல்லைன்னா இன்னும் போடலாம், ஜாலியா இருக்கலாம். எந்த ஸ்பேஸ்லயும் நீங்க திக்க போறதுல பஞ்சாயத்து வர போறது இல்ல. இது இப்ப ஒரு ஜெயில அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுல. எனக்கு என்னன்னா ஒன்னு 2 டைம் வந்து ஒரு மாதிரி லைட்டா எனக்கு ட்ரிகர் ஆச்சு. நான் போயிட்டு ரிப்ளை எல்லாம் பண்ண போயிட்டேன். ஒரு இதுக்கு ரிப்ளை பண்ண போயிட்டு இப்ப அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ஒண்ணு சொன்னாரு. அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால நான் அந்த ரிப்ளை வந்துட்டு பண்ணல. இதுக்காக இல்ல, இந்த ஸ்பேஸ் அந்த ரீசன்லாம் இல்ல. முன்னாடி வந்துட்டு சொன்னா எதுக்கு தேவையில்லாம இந்த நெகட்டிவிட்டிக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இல்லைன்னா நெகட்டிவ் இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் அதை வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஃப்ரீயா விடுங்க. அட்வைஸ் பண்ணவர் யாரும் தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரு பக்கத்துல எல்லோ கலர் அவர்தான். நீங்க நிறைய புது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆமா நிறைய பேர். கிரிஜித் ப்ரோ சொல்லுங்க. ஏங்க நம்ம சந்தோஷ் வந்திருக்காரு மாவீரன். ஏங்க எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட செகண்ட் தான் சூப்பர்னு மறுபடியும் ஆரம்பிப்பாரு. நேத்துல இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. சந்தோஷ் ப்ரோ கமான். யாருமே பேச மாட்டேங்கிறாங்க.
ஒரு 2-3 நாளா இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னும் புதுசா நிறைய ஸ்பீக்கர் கொடுத்தோமே, நிறைய பேர் யாருமே பேசலையா? எல்லாரும் வந்து ஸ்பீக்கர்ல வந்துட்டு தூக்கிடுறாங்க ப்ரோ, யாருமே பேச மாட்டாங்க. நேத்து தான் நடந்தது. நான் என்ன சொல்றேன்னா பேச மாட்டாங்க பேசுற ஆனா கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா உங்க ஆளுங்களுக்கு மட்டுமே நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுதான் சொல்றேன், யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ இதுக்கப்புறம் பேசுறவங்க மட்டும் சரி நல்லா கேக்குறேன்னா சும்மா நீங்க பேசுறது விட்டு விட்டு இல்ல 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 அவர் என்ன சொல்றாரு, சும்மா இதுக்கப்புறம் பேசுறவங்க மட்டும் இருக்கட்டும், மத்தவங்க எல்லாம் கிளம்புங்கன்றாரு. இல்ல இல்ல கிளம்புங்கன்னு சொல்ல, எல்லாருமே பேசணும். ஸ்பீக்கர் வர்றது வந்து கீழே வந்துட்டு இல்லப்பா 100-150 பேர் இருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ரிக்வஸ்ட் ஒரு சில டைம்ல 10 ஸ்லாட் ஃபுல் ஆயிடும். 10 பேர் தான் அக்செப்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கேன். நிறைய பேர் ரிக்வஸ்ட் ஒரு 4-5 பேர் சும்மா ரிக்வஸ்ட்ல வெயிட்டிங்ல இருப்பாங்க. ஆனா அந்த 10 பேருமே ஆக்டிவா இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 பேர் மட்டும் ஆக்டிவா இருப்பாங்க, மீதி 4-5 பேர் ஆக்டிவா இல்லாம இருக்காங்க. அந்த ஆக்டிவா இல்லாம இருக்கிறவங்களுக்கு நம்ம மத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்ல. இப்போ நம்மளா ரிமூவ் பண்ணா அது கரெக்டா இருக்கு. நம்மளா ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு சங்கடமா இருக்கு. இது வந்து அவங்களே பேசணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க எப்போ வேணா வரலாம், நீங்க எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். நீங்க பேசுறது யாருமே வந்துட்டு தடுக்க மாட்டோம். அபியூஸ் பண்ணாம நீங்க வந்து நம்ம ஸ்பேஸோட இதுலாம் இருக்கு, அந்த மாதிரி நீங்க டாபிக் படி நீங்க என்ன ஒரு ஃப்ளோல வேணா பேசலாம், யாரு இது பண்ண மாட்டோம். பட் வந்து புக் ஸ்பேஸ் வந்து போரிங்கா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா நீங்களாம் பேசினாதானே பேச ஜாலியா போகும். சரி சுமார் எங்க இருக்கீங்க, வெளியே இருக்கீங்களா? இல்லண்ணே, வீட்டுல தானே. சரிண்ணே சரிண்ணே. பரணி சொல்லுங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு தாங்க பாசிட்டிவா 2 நாளா ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க, படம் ரியல் வின்னர் என்னென்னமோ சொல்லி வந்து கலக்குறீங்க. இல்ல இதுக்கு முன்னாடி நான் எங்கெங்க நெகட்டிவா போட்டேன் ஒரு கலந்த ஒரு 4 மாசமா? எப்பவுமே ஒரு தடவை பார்க்கலாம்னு தான் போடுவீங்க, பட் ஆனா இதுக்கு நல்லா போட்டிருக்கீங்க. அப்படிலாம் இல்லையே, இந்த படமும் நான் டீசென்ட்னு தான் போட்டேன், புரியலையே. ஐயா அஜித் ப்ரோ பேசுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம பிரகாஷ் சுகுமார் இருக்காங்களா, நேத்து அந்த AK-65 பத்தி ஒரு ரூமர் ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சு, ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். ஒரு காத்து வாக்குல இப்படி கேட்டுட்டு போறதுதான். நானும் கேட்கலான்னு வந்தேன், கேட்டா நம்ம திட்ட போறாங்கன்னு. இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்னத்துல சிலம்பரசன் அந்த குரூப் மாதிரி தான். படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வந்து நம்ம அப்படியே கதையா கேட்டுட்டு போயிட வேண்டியதான். நம்ம விஷால் இருக்காரு தம்பி. ஏங்க புரியல, இந்த வருஷமே 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் தீபாவளிக்கு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 வருஷம் படமே இல்லையே. நீங்க வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு இப்பதான் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் இல்லைன்னு அங்கிட்டு ஒரு பொருளை ஓடிக்கிருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, தயாரிப்பாளர்லாம் இருக்காங்க. அக்டோபர்ல வந்து ஷூட்டே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள அபிஷியலாவே வந்துரும் மேக்சிமம் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. யாரு வேணா தயாரிப்பாளரா வந்து இருக்கலாம் ப்ரோ, ஆனா வந்துட்டு மோஸ்ட்லி ரோமியோ பிக்சர்ஸ் தான், அதிக சதவீதம் ரோமியோ பிக்சர்ஸ் தான். ஒன்னும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஓகே, நீங்க அது ப்ரொடியூசர் பத்தில நீங்க கவலைப்படாதீங்க, ஷூட் நடக்க போகுது அக்டோபர்ல, அவ்வளவுதான். அது மட்டும் மைண்ட்ல நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஷூட் அக்டோபர்ல நடக்குது, தீபாவளிக்கு படம் ரிலீஸ். பிரகாஷ் ப்ரோ பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. நேத்து ஸ்பேஸுக்கு வரவே இல்ல. ஆமா, பொன்னியின் பிரகாஷ் ப்ரோ நேத்து வரல. அதே மாதிரி கொஞ்சம் விக்கி சொல்லியிருந்தாரு, 2 பேருக்கு நன்றி. நேத்து பிரகாஷ் ப்ரோ நேத்துனா வந்து பர்த்டேக்கு நான் உங்ககிட்ட பேசணும்னு கால் பண்றேன். பிரகாஷ் ப்ரோ கால் போல. இன்னொரு பக்கம் வாட்ஸ்அப்ல கால் பண்ணா சவுண்டு கேட்க மாட்டேங்குது. இல்ல பார்னிட்ட சொல்லிட்டேன் நான், என்னன்னா மதியம் படம் பார்த்தோன்னா 2 மணிக்கே கிளம்பி வரேன் பார்னி, கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டேன் பார்னிட்ட ஆல்ரெடி. நான் படம் முடிஞ்சோடனே வண்டியை வந்து அப்படி டக்குனு வந்து டைமிங் மாத்திட்டு 2 மணிக்கு கிளம்பிட்டேன். பிரகாஷ் எங்க பாத்தீங்க ப்ரோ பிரகாஷ் ப்ரோ படம்? நம்ம திருச்சி லம்பாத்தட்டில் பார்த்தேன். பிரகாஷ் நீங்க நாளைக்கு பேட் கேர்ள் பார்க்க போறீங்களா? நாளைக்கு அநேகமா அதான் பிளான். இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்து பேட் கேர்ள் பார்க்க போறேன். நாளைக்கு லோகாவும் பார்க்க போறேன். லோகா வந்து எல்லாரும் பார்க்கலாமா? ஏன் பார்க்கலாமே, நல்ல படம் தானே, பார்க்கலாமான்னு ஏன் கேக்குறீங்க? நான் காலையில டிக்கெட் புக் பண்ணலான்னு போனேன். இல்ல டிக்கெட் புக் பண்ணலாம் போனா இப்ப பார்த்தா 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. 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 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு
பிலிமிகிராஃப்ட் அருண் அவர் கொஞ்சம் ஆவரேஜ்னு ரிவ்யூ கொடுத்தாரு, அதனாலே நான் சரி வேணாம் நாளைக்கு போலாமா என்ன உங்கள்ட்ட கேட்டு போலாம் தான் இல்ல நான் வந்து நாளைக்கு தான் வந்து லோக்காவும் அதுவும் பாக்குற ஐடியா. நாளைக்கு இன்னும் லோக்கா நல்லா பார்க்கல, நடுவில் டைமிங் கிடைக்கல. நிறைய பேர் நல்லா இருக்கு லோக்கா நான் பார்த்துட்டேன் ப்ரோ, செம்மையா இருக்கு ப்ரோ. இல்லை அதான் நாளைக்கு இந்த 2 படத்தையும் பார்த்துடணும். பார்த்துட்டு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதோட இந்த வாரத்துக்கான ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நம்ம அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். தலைவர் திருச்சியில தான் இருந்தீங்களா பர்த்டே அன்னைக்கு? இல்லை நேற்று வந்து முந்தானத்து நைட்டு கிளம்பி நேற்று போய் கேரளாவில் படம் பார்க்குற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு. ஆனால் கேரளாவில் வந்து அந்த ஷோ இல்லைன்ட்டு அப்படி பரணி அந்த நம்ம போகிற இடத்துக்கிட்ட ஷோ இல்லைன்னா அப்படி தேட்டரே இல்லைனாரு. ஷோ இல்லைன்னா அப்புறம் தேட்டரே இல்லைன்னாரு. சரி அந்த தேட்டரை குழப்பிக்க வேணாம்னு சொல்லிட்டு டக்குன்னு டைமிங் நம்ம வண்டி எடுக்க நம்ம ஃப்ரெண்டு தானே, அதனால் என்ன சொல்லிட்டேன் கொஞ்சம் நைட்டு வண்டி எடுக்காமல் பகலில் வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் 12 மணிக்கு படம் முடிஞ்சா நம்ம 1:30 2 மணிக்கு படம் அப்புறம் கஷ்டம் 2 மணி இங்கேருந்து கிளம்புனோம். கடை கிளம்பிட்டு இந்த ஃபுல்லாக ட்ராவலிங்லேயே இருந்தாலும் நெட்ஒர்க் இது இதனால நிறைய பேர் ஃபோன் பேச முடியல. ட்விட்டரில் மட்டும் மெசேஜ் மட்டும் ரிப்ளை பண்ணியாச்சு, அவ்வளோதான். இல்லை நான் ஒரு நேரம் சொல்லிக்கிறேன். இந்த பிரகாஷ் நான் உங்களுக்கு லோக்கா கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். என்ன லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பிளாக் பார் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு பேட் கேர்ள் இப்போ ஷோ டைம் டிபெண்ட் பண்ணி தான். பட்டு ஃபஸ்ட்டு பேட் கேர்ள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லோக்கா பார்க்கறது உங்களுக்கு நல்லதாக தோணும். பேட் கேர்ள் நான் வந்துட்டு யாராவது என்னை கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு இது வந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் நான் வந்து இந்த ஒரு ஆங்கிளில் நான் வந்து பார்த்ததில்ல. அது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதில் வந்துட்டு நம்ம வந்து இந்த கலாச்சாரம் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு திணிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி அதெல்லாம் பிரேக் பண்ணுற ஒரு கேர்ள் கேரக்டர் அப்படின்ற ஒரு கேரக்டரில் தான் வச்சு இந்த ஸ்டோரியே மூவ் ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா மூவி தான். ரொம்ப வந்துட்டு ட்விஸ்ட்டு ஆஹா ஓஹோ அப்படியெல்லாம் இல்லை இந்த படம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா மூவி, ரொம்ப சிம்பிளான மூவி தான். ஸ்டாரேஜ் ப்ரோ மட்டும் மியூட் பண்ணுங்களா? ஓகே இந்த ஒரே ஒரு நிமிஷம். சரி ஓகே. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மூவி தான். நீங்கள் வந்துட்டு இது வந்து இந்த மாதிரி கான்செப்ட் இல்லை இந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. நான் அதுதான் சொன்னேன், எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் ஆனால் எத்தனை பேர்த்துக்கு ஒர்க் ஆகும்னு தெரியலன்னு சொல்லி நேற்று சொன்னேன். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் வேற படம் ஏதாச்சும்? ஐயோ, இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா ஒரு சீரீஸ் இருக்குங்க. அது ஒரு இந்தியன் பொண்ணு நடிச்சிருப்பாங்க. விஷால் ப்ரோ கரெக்டா சொல்லுவார், எனக்கு தெரியல அந்த இது. லிட்டில் திங்ஸா எதை சொல்றீங்க? இல்லங்க, ஒரு இந்தியன் பொண்ணு நடிச்சிருப்பாங்கங்க. பிரிஜட்டனா? அட இல்லங்க, இல்ல இந்தியன் சீரிஸா இல்ல இந்தியன் சீரிஸ்? இங்கிலீஷ் சீரிஸ் தான், ஆனா இந்தியன் பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்கூல் படிக்கிற மாதிரின்னு நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா. ஐயோ இருங்க. நெவர் ஹேவ் எவர். நெவர் ஹேவ் எவரா? ஆமா ஆமா அதுதான். அவங்களுக்கு 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சீரிஸ்ல. ஆமா கைண்ட் ஆஃப் அந்த மாதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரியா மீன் அது ரொம்ப காமெடியாவும் போகுது. பட் ஆனா இதுல படத்துல ஒரு மாதிரி காமெடியா தான் இருக்கும். இது கொஞ்சம் சீரியஸா இருக்குன்னாங்க. கொஞ்சம் சீரியஸ் கொஞ்சம் காமெடி. அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் அன்கன்வென்ஷனலாக இருக்கும் சில சீன்ஸ்லாம். அதே மாதிரி ரொம்ப இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுற சீன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஐயோ இதை நான் ப்ரெடிக்டே பண்ணல அப்படின்லாம் இருக்காது. படம் ஃபுல்லாக ப்ரெடிக்டபுளாக தான் இருக்கும் மோஸ்ட் பார்ட்ஸில். எனக்கு ஆனால் அந்த ஃபைனல் ஆக்டில் லாஸ்ட் 30 மினிட்ஸில் வந்து அந்த கேரக்டர் ஆர்க்கு சில கேரக்டர் ஆர்க்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரைவாகி ஃபினிஷ் ஆகும். அதெல்லாமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. அதெல்லாம் நான் வந்து லைக் பண்ணேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவில் இனிமேல் வருமானு எனக்கு தெரியல. பட் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, இனிமேல் வருமானு தெரில. அதனாலவே நான் வந்து இந்த படத்தை வந்து பாராட்டி எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டேன். மதுரையில் ரொம்ப மோசமா ஷோ கொடுத்துருக்காங்க பரணி ப்ரோ. திருச்சியில் எப்படி இருக்கு? தெரியல ப்ரோ, திருச்சியில எனக்கு தெரியல, பிரகாஷ் ப்ரோ தான் சொல்லணும். இங்கேயுமே வந்துட்டு நான் போன எந்த படத்துக்கு? ஆமா பேட் கேர்ள் இல்ல ஜஸ்ட் லிமிடெட் ரிலீஸ் தான், பேருக்கு ரிலீஸ் அந்த மாதிரி தான் பண்ற மாதிரி இருக்கு, ரொம்ப கம்மினே. இல்ல அது வந்துட்டு நான் போயிட்டு போங்க. இல்லங்க நீங்க இங்க பாருங்க திருச்சி பூரா 4 ஸ்கிரீன் கொடுத்துருந்து 16 ஷோ கொடுத்தாலும் அந்த ஷோ ஃபுல்லா பார்க்க போறது கிடையாது. ஓகேங்களா? நீங்க பாசிட்டிவ் நீங்க ஃபுல்லா பரணி மட்டும் இல்ல, இன்னொரு 100 பேர் பாசிட்டிவா ரிவ்யூ சொன்னா கூட அந்த படத்தை ஃபுல்லா பார்க்க போறது கிடையாது. அது வந்து எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து வரணும். அதனாலதான் வந்து
அது நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த படத்துக்கு. அது இந்த 3 ஷோ கொடுத்துருக்காங்க, அந்த 3 ஷோல ஒரு ஷோ கூட ஃபில்லப் ஆகல. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி அதிகமாக ஷோஸ் கொடுப்பாங்க, எப்படி ஸ்க்ரீன் கொடுப்பாங்க? டிமாண்ட் தேவைப்பட்டாதான் உங்களுக்கு சப்ளை அதிகமாகும். விஷால் ப்ரோ இது வந்துட்டு எனக்கு தெரியல. மேபி வந்து இந்த ரொம்ப இந்த சினிஃபைல்ஸா இருப்பாங்கல்ல, அவங்கலாம் தான் வந்து இந்த படம் வந்து போய் தியேட்டர்ல பார்ப்பாங்க. ஜெனரல் ஆடியன்ஸ்லாம் வந்து போவாங்களான்னு எனக்கு டவுட்டு தான். இல்ல தலைவா, கரெக்ட். நல்ல தியேட்டர்ல ஒரு ஷோ இப்ப மல்டிபிளெக்ஸ்ல கூட இங்க இன்னைக்கு இல்ல மதுரையில. அதுதான் ரொம்ப நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் பார்க்கணும்னு. இல்ல நான் பார்த்ததுமே கொஞ்சம் சின்ன ஸ்கிரீன் தான். ஓகே ஓகே. அதனால உங்களுக்கு வந்துட்டு வேற 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 மாதிரி ஒரு ஃபீல் குட் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு குறைகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபீல் குட் ட்ராமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா காந்தி கண்ணாடி மேபி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா பிரகாஷ் நேத்து நான் சொல்லியிருந்தேன், எனக்கும் காந்தி கண்ணாடி வந்து டீசெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, மேபி இஃப் பாசிபிள். ஓகே சரி, அது அப்புறம் பார்ப்போம். நாளைக்கு என்னென்ன படங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு லோக்கோ பார்க்க போறேன். இன்னைக்கு நேற்று பார்த்த படத்தை இன்னைக்கு சொல்லிடுறேன். நேற்று நம்ம சொல்லலைல, நல்லா சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்பாய்லரும் பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறனால நான் ஸ்பாய்லரோட சொல்லிட்டு மாதிரி ரிவ்யூவை அது ரொம்ப இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு மேலோட்டமா சொல்லுங்க. ஓகே ஸ்பாய்லர் அலர்ட். அதாவது எனக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி மதராசி பராசக்தி இந்த 2 படம். பராசக்தி தீமா ஒர்க் ஆகும், அதாவது தீமா நமக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு தீம் அப்படின்னாலும், எனக்கு இந்த படத்து மேலே மதராசி மேலே தான் எனக்கு ஒரு எப்படியாவது ஒரு நம்பிக்கை. எப்படி இந்த படம் வந்து கமர்ஷியலாக நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த வகையில் மதராசி மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஆனாலும் முருகாசோட ரீசன் ஃபார்மில் ஒரு பயம் இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனாலும் படத்தில் வந்து நமக்கு வந்து ஏதாவது எந்த ஐடியாவும் இல்லை. ஜஸ்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரு அப்படிங்கிற மட்டும்தான் இருந்துச்சு. வேற ஒன்றுமே இல்லை. சிவகார்த்திகேயனுக்கு அதை எப்படி கொண்டு போகிறாரு, அது கிட்டத்தட்ட வந்து கஜினி மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள ஒரு ஹீரோ, துப்பாக்கி மாதிரி ஏதோ ஒரு சோசியலுக்கு ஒரு பிரச்சனை. அப்படிங்கிறப்ப இவர் என்ன பண்ண அந்த மாதிரி தான் இவர் 2 கலந்து எடுத்திருப்பாரு போல இருக்கு. அவருடைய பழைய சரக்கே அவரு ரிப்பீட் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் முருகாஷ்ட கண்டிப்பா சரக்கு மிச்சம் இருக்கியா, அவர்கிட்ட வந்து அந்த கொடுத்த அந்த 3.5 வருஷம் படம் இல்லாம இருந்தது, மற்ற ஹீரோக்கள் படம் இந்த ஒதுக்கி வச்சது, இது எல்லாத்தையும் அவர் மைண்ட்ல வந்திருக்கும் போல இருக்கு. கண்டிப்பா பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு நிறைய பேர் சொன்னீங்க செகண்ட் ஹாஃப் சரியில்லை அப்படி இப்படின்னு. சில பேர் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பர்னி சொல்லும் போதே பர்னி ட்வீட்லேயே என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லேக், அதாவது லவ் போர்ஷன்ஸ் வந்து ஃபிளாஷ்பேக் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போனது வந்து இதா இருந்துச்சு அப்படின்னாரு. இல்ல இன்னொருத்தர் யாரும் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி. எனக்கு வந்து லவ் போர்ஷன் பாசிபிளா தான் இருந்துச்சு. பட் மத்த சில விஷயங்கள் எனக்கு வந்துட்டு குறைகள் இருந்துச்சு அந்த படத்துல. ஆனா அதான் ஓகே. ஆனா எனக்கு என்னன்னா எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த லவ் போர்ஷனுமே எனக்கு வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த லவ்வா இல்ல, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு லவ் ரீசன் தான். அந்த ரீசனுக்கான ஃபிளாஷ்பேக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத அது அழகா காமிச்சிருந்தாங்க. எப்படின்னா இது ஒரு ரீசனபிளா வச்சிருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா ஹீரோவை வந்து இந்த கேரக்டருக்கு கிட்டத்தட்ட அப்படின்னா இந்த கேரக்டருக்கு வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அது 2 வகையில ஒரு பெரிய ஆப்படிக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது அடிச்சா இப்படி போயிடும், கிண்டல் பண்ற அளவுக்கு போயிடும். ஆனா அது கிண்டல் பண்ற அளவுக்கு விடாம போறதா ரைட்டிங். அது அழகா கிண்டல் பண்ண விடாம சூப்பரா ரைட்டிங் பண்ணியிருந்தாரு முருகாசு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஃபர்ஸ்ட்லேயே கதைக்குள்ள போனது. தேவையில்லாம லவ் ட்ராக் வந்து ஒரு 40 நிமிஷம் ஓடிட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள போகாம ஃபர்ஸ்ட்லி ஜஸ்ட் ஆனால் ஒரு ஜஸ்ட் சிம்பிள் லைன் தான். பழைய 80s 90s விஜயகாந்த் படங்கள்ல சில லைன்ஸ் தான் இருக்கும். முருகாஸ் படத்தில் எப்பவுமே அந்த சீன் ஒன் லைன் தான் எடுப்பாரு. துப்பாக்கியிலே அதை ஒன் லைன் தான் இருந்தது. தீவிரவாதம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த ஒழிக்கிற ஹீரோ அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் அந்த ஒன் லைன் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற ஸ்கிரீன் பிளேன். இந்த படத்தில் ஜஸ்ட் ஒன் லைன் தான். என்ன அது ஒன் லைன், துப்பாக்கி படம் எடுத்த டைரக்டர் துப்பாக்கி இன்னொரு ஹீரோட்ட இருந்து வாங்கின ஹீரோ, இவங்க 2 பேரும் இணைஞ்சு துப்பாக்கி கல்ச்சரை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் ஒன் லைனுங்கிறது அவ்வளோதான். துப்பாக்கி கல்ச்சர் வர விடாம இது பண்றாங்க, அவ்வளவுதான் ஒன் லைனு. ஆனா அந்த ஒன் லைனை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியுமோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் கொடுத்து அந்த ஹீரோட கேரக்டரைசேஷன் நல்லா பண்ணி, அது போக என்னன்னா வில்லனுக்கு நீங்க வந்து கொஞ்சம் அந்த மாஸ் மூமெண்ட் கொஞ்சம் 4 வச்சுட்டீங்கன்னா படம் பயங்கரமா ஒர்க் ஆகுங்கிறதுக்கு இந்த படம் இன்னொரு உதாரணமா இருக்கும். ஏன்னா படத்துல சிவகார்த்திகேயன் இன்ட்ரோ ரொம்ப டம்மி. இந்த படத்துல ரொம்ப டம்மி, தேவையே இல்லை. அப்படி ஒரு இன்ட்ரோ வைக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரோ வச்சிருப்பாங்க. அது கூட கொஞ்சம் காமெடி இன்ட்ரோவா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். அவரோட அது அப்படிதான் எடுத்திருப்பாங்க போல சீனா. ஆனா அந்த சிவகார்த்திகேயன் இன்ட்ரோங்கிறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஆனா இதே வந்து அதுக்கு முன்னாடி வர அந்த வித்யுத் ஜமால் இன்ட்ரோ, நான் ஆல்மோஸ்ட் அது சிவகார்த்திகேயன் நினைச்சிட்டேன். சிவகார்த்திகேயன் இவ்வளவு இன்ட்ரோ ஆசை பயங்கரமா போது போல நினைச்சிட்டேன். இன்னும் சீரியஸா நேற்று தேட்டர்ல பாக்குறப்ப ஆடியன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணப்ப ஊன்னு கத்திட்டு இருக்காங்க பயங்கரமா. போனா கடைசியில் பாத்தீங்கன்னா அது வந்து வித்யுத்துக்கான இன்ட்ரெஸ்ட் செம்ம இன்ட்ரோ, அது சூப்பர் இன்ட்ரோ. அது அவர் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பாடி செம்ம பிளெக்சிபிளா பயங்கரமா. ஏற்கனவே நம்ம பல படங்களை பார்த்துருக்கோம். பில்லா 2ல அவரோட ஜார்ஜியால ஒரு ஃபைட் வரும் சூப்பரா அந்த பனி இதுல. அதுல செம்ம, அதுல அதை விட இது 100 மடங்கு மாதிரி ஃபுல் மாசா
அது ஒரு ஒரு பீக் கொடுத்துச்சு அப்படின்னா அவரோட கம்பேக் சீன் ஒன்று வரும். அந்த சீன்ல ஃபைட்டும் வேற இல்லை. தேட்டரே வந்து அதுக்கு தனி, அதாவது இந்த படத்துல அனிருத் பிஜிஎம் எங்க அதிகமா இருந்துச்சுன்னா வித்யுத் ஜமால் தான் சூப்பரா போட்டிருந்தாரு. இந்த படத்துல ஹீரோவை விட வித்யுத் ஜமால் சூப்பரா போட்டிருந்தாரு. படத்துக்கு பிஜிஎம் போட்டிருந்தாரு. ஆனா பிஜிஎம் பல இடத்துல அமைதியா விட்டாரு. கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் இதா விட்டாரு, ஒர்க் பண்ணல பயங்கரமா. ஆனா வித்யுத் ஜமால் சீன் தான் சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைட்டுக்கெல்லாம் வேற லெவல் ஒர்க் ஆடிட்டு இருந்து எனக்கு படமாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எல்லாமே நான் பிடிச்சிருச்சு. ஒன்னே ஒன்று மட்டும் தான் படத்தில் பிடிக்கல, என்னன்னா அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வாண்டடா இப்படிதான் இருக்குன்னு சொல்லி சுருக்கிட்டாங்க. அங்க ரைட்டிங் பீன் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இல்ல, ஏன்னா அந்த துப்பாக்கியில் ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க, ஆல்மோஸ்ட் சிமிலர் கிளைமேக்ஸ் தான் வைக்கணுங்கிற மாதிரியே வச்சிருந்த மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ் வச்சிருந்தாங்க. ஏன்னா முடிக்கணும்னா முடிச்சிருந்துருக்கலாம், இல்ல லாஜிக்கா அவங்க சும்மா ஒரு சீனுக்கு வந்து லாஜிக்கா டைலாக் வச்சுட்டாங்க துப்பாக்கி சத்தம் கேட்கக்கூடாதுன்னு. ஆனா அது வேற தீர்வு இருக்குங்கிறப்ப எப்பயோ முடிச்சிருக்க முடியும். ஆனா வம்படியா அதை இழுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது ஒண்ணுதான் படத்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு குறையா தெரிஞ்சிச்சு. மற்றபடி எந்த சீனுமே எனக்கு குறையாவும் இதாகவும் தெரியல. ப்ரெடிக்டபிள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு குறையா தெரியல. படம் பல இடத்துல சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. சொல்ல போனா எப்படின்னா, அது சிவகார்த்திகேயன் அந்த கேரக்டர் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த சம்பவத்தினால இப்போ ஹீரோ ஒரு 6 மாசம் இப்படி ஆயிட்டாரு. நான் நினைச்சேன் ருக்மிணி வசந்த ஃபர்ஸ்ட்ல, அதாவது படம் ஆரம்பிக்கும் போது டீசர் வந்துச்சுல, அப்ப ருக்மிணி வசந்த அவங்க கொலை பண்ணிடுவாங்க, அதனால ஹீரோ இப்படி மாறிடுவாரு அப்படின்னு. அப்ப ட்ரெயிலர்ல அப்படி இல்ல, அவங்க வந்து கடத்தி தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நானே ஒரு 6 மாசம் ஒரு வருஷமா இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அடுத்தது அங்க ஒரு ரீசன் வச்சிருந்தது. அந்த ரீசனும் ரீசனபிளா இருந்தது. அப்புறமேட்டு ஹீரோ இப்படி காமிச்சது, ஃபர்ஸ்ட் ஹீரோ இப்படி காமிக்கணும் அந்த இது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயமும், அப்புறமேட்டு அந்த ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த பூகம்ப சீன் வரும், அதுக்கப்புறம் வந்து ருக்மிணி வசந்த் அந்த சீன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா கன்வின்சிங்கா இருக்கும். முதல் விஷயமே ஒரு ஹீரோ ஃபைட் பண்ணும்போது எனக்கு வந்து விஷால் ஃபைட் பண்ணாரோ ரொம்ப சூப்பரா இருக்கும். திமுரு படம், சண்டை படம், அதுல விஷால் செம்மையா பண்ணுவார். அதுக்கப்புறம் விஜய் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு கொஞ்சம் அட்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போட்டு ஒரு 100 பேர் அடிக்கிறாங்க, நமக்கு ஒரு வெறி வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான் சில பேருக்கு அப்படி அமையும். பீமால விக்ரம் ஒரு ஃபைட் இருக்கும், அந்த ஃபைட்டு, சண்டைக்கோழியில விஷால் பண்றது, கத்தியில வந்து காயின் ஃபைட் மாதிரி ஒரு 2 ஃபைட்டு, எல்லா ஃபைட்டும் நம்ம சில ஹீரோக்கள் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அது மாதிரி சில ஹீரோக்கள் பண்ணும்போது அப்படியே வளர்ந்துக்கிட்டே தான் வருவாங்க. அவங்க ஃபைட் பண்ணவும் நம்ம கன்வின்ஸாக ஏற்று ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த படத்துல சிவகார்த்திகேயன் சூப்பரா இருக்கு. அதாவது ஒரு ஷேடோ ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதுல அந்த படத்துல சொல்ல மாட்டேன், விஜய் கேரக்டர் செம்ம கேரக்டர். சில இடத்துல வந்து அவர் கொஞ்சம் வீக்கா தெரிஞ்சாலும், ஆனா அவரோட அந்த டைமிங்ல வந்து ட்விஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வைப்பாரு அவர். அது இந்த படத்துல நல்லா இருந்துச்சு. அது முக்கியமா அந்த ஷேடோ ஃபைட்டுக்கு முன்னாடி வந்து நல்ல வேலை சார் ஹெல்ப் பண்றீங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபைட்டுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. அந்த சீக்வன்ஸ் தான் செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த டைமிங் அது எப்படின்னா ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு போவார். அதை நல்ல வேலை சார் வாங்க வாங்க, அங்க சாவி கொடுத்து விட்டுப்பா விட்ட அப்படிம்பாரு. எனக்கு தேட்டர்லயே ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த சீன் தான். விஜய் மேனட்டு அந்த சீன் செம்மையா இருக்கும். அதுக்கு அந்த ட்விஸ்ட் பண்ற சீன், அதாவது போன் பேசிக்கிட்டே ருக்மிணி வசந்துட்டு ஒரு நான் ஒரு வேலை சொல்லியிருக்கேன், அதை முடிச்சு விட்டுருமான்னு சொல்லி. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த செகண்ட் பிராக்சர் சைட்ல வந்து முடிவு பண்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு அவரு, அதை கரெக்டா செய்வார். அதை இந்த சீன்லயே எனக்கு கிட்டத்தட்ட நேர்கொண்ட பார்வையில ஒரு சீன் ஒன்று வரும். சார் தம்பி அவர்கிட்ட இருந்து என்ன பண்ண டேப்லெட்டை மட்டும் கரெக்டா கொடுத்துருப்பா, இல்லைன்னா அப்படி ஆபத்து. அந்த சீனுக்கு இணையா சூப்பரா இருந்துச்சு. சீனு செம்மையா இருந்துச்சு. அந்த ஷேடோ ஃபைட் சீனே சூப்பரா இருந்துச்சு. அதோட மேக்கிங் நல்லா இருந்துச்சு. முருகாஸ்ட ரைட்டிங் திறமை பயங்கரம், அதாவது மேக்கிங் திறமை இருக்கு. அவர் மேக்கிங், அதாவது பெரிய படத்தை வந்து சூப்பரா அவரால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அவர் கம்பேக் கொடுத்து நிரூபிச்சா. என் பாயிண்ட் ஆஃப் இது வந்து நான் டோட்டலா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் என் கருத்து திணிக்கணும்னா சொல்லல, ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன். அந்த படத்து மேல நம்மள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இப்ப நீங்க சொல்லலாம் மற்ற படத்துல நீங்க பெரிய படம் இந்த வருஷம் அந்த படத்துல அவ்வளவு திட்டுனீங்களே, இந்த படத்தை ஏன் குறை சொல்லலைன்னா, மற்ற படத்தை ரொம்ப எதிர்பார்த்தேன். அப்ப நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறப்ப நம்ம வந்து இப்ப கூலியே எடுத்துங்க, கூலியில ரைட்டிங் நம்ம ஒரு லோகேஷ் ராஜ் அப்படிங்கிறப்ப நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ ஒரு 3-4 படமா ஆல்மோஸ்ட் ஃபீல்ட் அவுட் ஸ்டேட்ஸுக்கு போன ஒரு டேரக்டர் நிறைய பேர் ஒதுக்கி வச்சுட்டாங்க, பல ஹீரோக்கள் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அவரை. அவர் வந்து வம்படியா வந்து அடுத்த ஏதாவது ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம நிரூபிக்கலாம் நினைச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நமக்கு பிடிச்ச ஃபேவரட் டேரக்டர் இருந்து ஒரு நல்ல ஒரு படம், அதாவது பாசிபிள் படம் வந்தாலே நமக்கு போதும் நினைப்போம். பாசிபிளை தாண்டி இருக்குமே நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் கத்திக்கு அப்புறம் இவருடைய பெஸ்ட் ஃபிலிம்னே சொல்லலாம், கத்திக்கு அப்புறம். ஏன்னா அந்த அளவுக்கு துப்பாக்கி கத்திக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து அந்த பழைய நான் டச்சு விட்டு போகாடா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒன்லைனை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே கொண்டு போய் கொடுக்கணும், ஆடியன்ஸை பார்க்க என்ஜாய் பண்ண வைக்கணும், அவ்வளோதான். எனக்கு வந்து விஜய் ஜமால் சீனு சூப்பராக இருந்துச்சு. படத்துலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணது விஜய் ஜமால் சீன். அதுக்கப்புறம் விஜய் மேனன் பர்ஃபார்மன்ஸ், சிவகார்த்தியோட ஆக்ஷன் சீன்ஸ், அப்புறமேட்டு அனிருத்தோட அங்கங்க, அதாவது விஜய் ஜமாலுக்கு மட்டும் பிஜிஎம் போட்டதா ஓவரால் நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாம். டைட்டில் இன்ட்ரோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்ட்ரோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இல்ல எனக்கு வந்து அது காமெடி செம்மையா இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் அந்த கான்ஃபரன்ஸ் கால் போற மாதிரி நீங்க ஒன்று சொல்றீங்க எனக்கு குழப்பமா இருக்கு ஒன்று பண்ணு எனக்கு. அதாவது கேரக்டரே, ஏன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்கான கேரக்டர். நான் திரும்ப சொல்றேன், ஒரு ஹீரோ வந்து
ஆல்மோஸ்ட் வந்து ட்ரோல் போயிடும். ஏன்னா சில செகண்ட் ஹாஃப்ல ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க, அனிமல் சிக்னல் ஆமா ஆமா வச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஆல்மோஸ்ட் அதுக்கு மேல ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுவுமே ஒரு சின்ன ரிஸ்க்ல இருக்கு. அதெல்லாம் நிறைய கரெக்ட் கரெக்ட். நம்ம எப்படி சோசியல் மீடியால பாப்பாங்க அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அது சூப்பரா அது மேட்ச் பண்ண விதம் வந்து செம்மையா இருந்துச்சு. படத்துல ஒர்க்கான விஷயமா அது அனிமல் இன்ஸ்டிங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள். ஏன்னா நம்ம 2-3 படத்துல பாத்துருக்கோம், இல்லைன்னா சொல்ல. அவங்க வந்து அவங்க சொல்ற அதுக்கு மேல ஒரு டயலாக் வச்சிருப்பாரு. டயலாக் சூப்பரான டயலாக். நீங்க இவ்வளவு விஷயங்கள் வச்சிருப்பீங்க, ஆனால் அதை வச்சிருக்கீங்கல்ல, அதுதான் சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஃபாலோ பண்றது அந்த விஷயங்கள்லாம். ஆனா என்ன சொல்றேன், சில விஷயங்கள் குறைகள் இருக்கு, குறைகள் இல்லாம இல்லை. ஏன்னா ஒரு எண்ணெயை வந்து ஒரு அசால்ட்டா வந்து ஒருத்தனை வந்து ஒரு மனுஷனை வந்து பலி கொடுத்துறாது அவ்வளவு சீக்கிரம். அது வந்து இதுவே பண்ணல. ஆனா இவங்க என்ன இந்த கேரக்டர் இப்படி பண்ணு, அந்த அதுக்கு மேல அந்த கேரக்டருக்கான ஒரு ஒரு எப்படி சொல்றது இன்ட்ரோ கொடுத்தது. அவர் அடுத்து இதான் பண்ண போறாரு. அது மாதிரி அவர் பண்ற நமக்கு சில நான் பார்த்தோன்னே ஓப்பனிங் அது தேவையில்லாம் ஓவரா கொஞ்சம் கிரிஞ்சா போயிருமோ அப்படின்னு. ஆனா டாட் பண்ண கனெக்ஷன் பண்ண விதம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதை சொல்லிட்டேனே, நான் ஆபீஸ்ல போன் வர பூகம் முடிச்சுன்னு சொன்னேன். பூகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிரகாஷ் அண்ணே சொல்லிட்டாரு, ஓப்பனிங் சொல்லிட்டாரு. ஓகே ஓகே. இல்ல அது என்ன ஃபைட் சொல்லுங்க. அத ஓப்பனிங் சொன்னேன், அதை சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்லயே. அதை நான் சிவகார்த்திகேயனுக்கு தான் நினைச்சிட்டேனேங்கிறேன். நான் ஹெல்மெட் கீழே இருந்து எடுப்பார்ல, அது வரைக்குமே நான் சிவகார்த்திகேயன் நினைச்சிட்டேன். நானே ஏமாந்து போயிட்டேன் அளவுக்கு. நல்லா தூரத்துல இருந்து பார்க்க தாடி மட்டும் தானே தெரியுது, ஒரு ஷேடோ மட்டும் தான் தெரியுது நமக்கு. சிவகார்த்திகேயன் உள்ள போட்டாரு போல இருக்கு. இங்க இருந்து சிவகார்த்திகேயன் இன்ட்ரோ வருது போல இருக்குன்னு நினைச்சேன். ஆஹா, ஏதாவது இவர் ஜூம் பண்ணுங்கிறாரா, சரி அங்க போனா பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. அந்த அதெல்லாம் விஷயம் காட்டணும் பார்த்தா கேமரா வச்சதே வித்யூட். அது சரியான இன்னொரு சின்ன மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த குழந்தைய கொடுக்க வரும்போது வாங்க கொடுக்க மாட்டாங்க. அது சூப்பர் சூப்பர் சூப்பர், அதுவும் சூப்பர். எனக்கு ஆல்மோஸ்ட் எப்படின்னா விக்ரம் படத்துல வந்து கமலுக்கு வந்து கமல் கையில் கொடுத்து பேர் சொல்லுவாரு இவரு. அந்த சீக்வனுக்கு மாதிரி எனக்கு வந்து அது வந்து ரைட்டிங் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு கொடுக்க மாட்டோம், அதான் முக்கியம். ஏன்னா இந்த கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரக்டர் வந்து மதில் மேல் போன மாதிரி கேரக்டர், கொஞ்சம் ரிஸ்கான நம்ம வந்து வேற மாதிரி சொல்லிடுவோம். அதை இங்க வேற மாதிரி போற மாதிரி அது ஆல்மோஸ்ட் அப்படிதான் போகுது. அப்படி அதை வந்து சூப்பரா அது பேலன்ஸ் பண்ணிட்ட விதம் தான் ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா அடுத்த சீன்லேயே கொண்டு வந்து அந்த சீன் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் சொல்றேன், எனக்கு வந்து விஜய் அம்மா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிங்க. நான் 2வது தடவை கண்டிப்பா பார்க்க போறேன். நான் இந்த நாளைக்கு பார்க்க படம் இந்த வாட்டி படம். ஆனா என்னன்னா நான் பாப்பேன், இன்னொரு சீன் இருக்கு, அதெல்லாம் புக் பண்ணிட்டு சொல்றேன், பார்த்துட்டு சொல்றேன். இல்ல ஆக்சுவலா அந்த குழந்தை கொடுக்குற சீன், அதுக்கப்புறம் ருக்மணி குழந்தை கொடுக்கும்போது எனக்கே கண்ணு ஒரு மாதிரி லைட்டா எமோஷனல் ஆயிடுச்சு அந்த சீன் மட்டும். ஆமா பர்னி ப்ரோ, செம்ம எமோஷனலான சீன். அதுக்கு பேக்ரவுண்ட்ல லிரிக்ஸ் வேற வரும். குழந்தை கொடுக்கிறது ஒண்ணு, ஃபர்ஸ்ட் குழந்தை கொடுக்க மாட்டாங்க, அப்போ ரியாக்ஷன் பண்ணுவார் சிரிச்சுக்கிட்டே. ஆமா, நல்லா இம்ப்ரூவ் இல்ல எனக்கு இந்த படத்துல வந்து சிவகார்த்திகேயன் பர்ஃபார்மராகவும் பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு வந்து கிரிஞ்சா இருக்கு. ஏன்னா இந்த கேரக்டர் எனக்கு அப்படி போகும்போது கிரிஞ்சா போயிருமோங்கிற பயம் இருக்கு, எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு படத்துல ஒட்டா சீக்வன்ஸ் சொல்றேன்னா சலம்பல பாட்டு தான். அந்த பாட்டுல ரியாக்ஷன் எதுவுமே இந்த படத்துக்கு தேவையில்லை. ஆனா அந்த ஒரு ஓப்பனிங் ரசிகர்கள் வைக்கணும், பாட்டு வைக்கணும். இன்னொன்னு படத்துக்கு ஆடியன்ஸ் இழுக்கிறதுக்கு ஒரு பில்லிங் ஃபேக்டர் வேணுங்கிறதுக்காக தான் அந்த பாட்டை வச்சுக்கிறாங்க. அந்த கட் பண்ணி தான் படம் வந்து இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இன்னொன்னு இந்த படத்துக்கு பழையபடி இந்த ஏஆர் மஸ் காம்பினேஷன் ஆரிஜி ராஜா மியூசிக் போட்டுருப்பாருல, அவர்லாம் போட்டு தானே ஒரு இடம் கூட இருக்க மாட்டாரு, எல்லாம் பிரிச்சு மெஞ்சிருப்பாரு, வேற லெவல் போயிருக்கும். அனிருத் நல்லா பண்ணிருக்காரு. ஆனா ஒரு சில இடத்துல சூப்பரா பண்ணிருக்காரு. டைட்டில் கார்டு போடுறாங்கல்ல, சிவகார்த்திகேயன் போட்டதுக்கப்புறம் டைட்டில் கார்டு ஒன்று வரும். அந்த டைட்டில் கார்டு ஏஆர் மாஸ் முடியறதுக்கு முன்னாடி இந்த சீன், அதாவது ஏஆர் மாஸ் பேர் போட மாட்டாங்க, சாரி ப்ரொடியூசர் பேர் தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் சீன் முடியும். சீன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஏஆர் மாஸ் பேர் வரும். அதுக்கப்புறம் மதராசி பேரே வரும். மதராசிங்கிறதுக்கு முன்னாடி வராது. அந்த மதராசியும் சிவகார்த்திகேயன் ஆரம்பிச்சு இந்த மதராசியும் போடுறதுக்கு முன்னாடி வரைக்குமே சூப்பர் பிஜிஎம் போட்டிருப்பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். ஆனா படத்துல நிறைய இடத்துல ரிப்பீட் வந்தது அதுதான் வந்துருச்சு. நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆரிஜி ராஜ் மாதிரி இன்னொரு படம் பூரா மியூசிக் பண்ற ஆளு யுவன் சங்கர், பழைய ஆட்கள் நான் சொல்றது இப்ப இல்ல, பழைய படங்கள்ல போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைப்ல அனிருத் இங்க படம் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுருக்கோம். அப்புறம் இன்னும் குறைகள் சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். ஏன்னா துப்பாக்கி கிளைமேக்ஸ் மாதிரியும் முடிச்சுட்டாங்க அந்த இதுல. அது மட்டும் எனக்கு இது. அதுக்கப்புறம் அதை எப்போ சொல்ற மக்கள் லாஜிக் மிஸ்டேக்லாம் கேட்பாங்க, அதுவும் இருக்கு. அதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக்லாம் இல்லாம அங்கங்க இருக்கு. அது முக்கியமா சொல்ற எண்ணெய் இந்த மாதிரி சேர்க்கறது, அப்புறம் கடைசியில் வந்து ஆர்பர்ல அப்படி நடக்கிறது, அப்புறம் கண்ணு வேணா நெருப்பு மட்டும் அவ்வளோ ஃபயர் போதுமா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஹீரோயின் சும்மா ஆமா அவன் தான் அவனை சுட போறான்னு தெரியும், அவன் போடிதான் அங்கேயே ஏமா நிற்க 2வது தடவை நீங்க வாங்குறியம்மா நீ. சிவாஜி ஒரு படத்துல வாங்குவாரு, முன்னாடி சொல்றான்னு கேட்டவங்க, அது மாதிரி முன்னாடி சொல்றான்னு கேட்டு வாங்குறியம்மாங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு சில குறைகள். ஆனா என்னன்னா நமக்கு அந்த ட்ரோல் பண்ற அளவுக்கு குறைகள் எதுவுமே இல்லை. ஏன்னா அதுதான் முக்கியம். இன்னைக்கு நிலைமைக்கு அதுவும் சிக்கன் தர மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு. எனக்கு என்ன யோசனைனா,
இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு நடுவில் சிக்கந்தருக்கு போனேன் காசு அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு எனக்கு. நான் சொன்னேன்னா அதுதான் சொல்றேன், அதுதான் பண்ணிருக்க வேணாம்னு தோணுச்சு. அது மட்டும் தான். இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, படம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, மேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், சில படம் தெரியும் உங்களுக்கு, மேக்கிங் பண்ணும்போதே படம் நல்லா வருதுன்னு தெரியும். எனக்கு சர்ப்ரைஸாவே இருந்துச்சு, அவங்க இவ்வளவே அடக்கி வச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணி இது பண்ணி சொல்லலாம். ஆனா அதுவே ஒரு நல்லதா தான் போச்சு. நமக்கு அந்த எக்ஸ்பிரேஷன் இருக்குல்ல, கொஞ்சம் மிட்ல வச்சனால நமக்கு எல்லாம் நிறைய விஷயம் சர்ப்ரைஸா இருந்துச்சு படத்துல. சில விஷயம் எப்படி சொல்ற, ஹீரோட கேரக்டர், அதுக்கப்புறம் அதுக்கான பிளாஷ்பேக், அதுக்கப்புறம் வர அதுக்கான ஃபைட் சீக்வன்ஸ் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த எப்படி சொல்றது, அந்த அவர் எல்லாத்துக்கும் ஓடுறதுக்கான ரீசன், ஓடி உதவி பண்றதுக்கான ரீசனும், ஹீரோயினுக்கு ஏன் அவங்களுக்கு பிடிக்குது, அதுக்கப்புறம் ஏன் அவங்க போறதுக்கு, அந்த எல்லாத்துக்கும் ஒரு ரீசனோட இருந்துச்சு. அந்த ரீசன் நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். சரி, மத்தவங்க பேசணும், நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம், நான் மத்தவங்க பேசிட்டோம். யாரும் பேசுறீங்க? நீங்க சொல்றீங்களா தலைவா? அதாவது பிரகாஷ் ப்ரோ, வாழ்த்துக்கள். நன்றிங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். நேத்து அதான் நேத்தே சொன்னேன், நல்லா தான் இருந்துச்சு படம். அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பார்க்கும்போது ஒரு உப்பு இல்லாம போற மாதிரி இருந்துச்சு ஸ்கிரீன் பிளே. பட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது, டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் போர்ஷனும், அதுக்கப்புறம் போஸ்ட் இன்டர்வல் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அப்புறம் அந்த டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் இந்த ஆல் த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா என்கேஜிங்காக போயிருந்துச்சு. நான் படம் பார்க்கும்போது எல்லாம் அமெரிக்கன் டீன்ஸ் வந்துருந்தாங்க, எல்லாம் ஒரு மாதிரி கலாச்சி பார்த்துருந்தாங்க. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரும்போது அவங்களே என்கேஜ் ஆகி பார்த்தாங்க, கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. எண்ட் ஆஃப் த மூவி எல்லாம் ஒரு ஸ்டாண்டப் ஒவேஷன் கொடுத்தாங்க. ஸோ தட் இஸ் அது மாதிரி பண்றது ஒரு ரேரா தான் நடக்கும் அமெரிக்கால. சரி, நல்லா இருந்துச்சு. அதுவும் அமெரிக்கன் டீன்ஸ் பார்க்கும்போது அது கொஞ்சம் அப்ரிஷியேட்டடா இருந்துச்சு. இட் வாஸ் குட், வெல் ரிசீவ்ட் மூவி. தான் என் சைடு. என்னங்க புரியல? சொல்லுங்க. நான் சொல்றேன் என் சைடுனாரு, சொல்லுங்க மாவீரன். இல்ல ப்ரோ, நாய்ஸ் வருதான்னு கேட்டேன். இல்ல சொல்லுங்க. அங்கங்க வருது, பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் அப்பா இன்னைக்கு படம் பார்த்தாரு, பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு மிக்சர் ஃபீல் தான், பட் ஒரு பிரபல யூடியூபரை போட்டு கெட்ட வார்த்தையில பொழந்துட்டாரு. இதுக்கு வேற இவங்களுக்கு என்ன நொட்டணும் அப்படின்னு 2 ரிவ்யூவரை பொழந்துட்டாரு போட்டு. அவருக்கு பிடிச்சிருச்சுன்னு தெரியல, ஆனா அவரு ரெட்ரோவா பொழந்தாரு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு. ரைட் அப்படின்னு அதான் ஆடியன்ஸ் ஒருத்தருக்கு அந்த ஒப்பீனியன் மாறுங்கிறது அதுலயே தெரியுது. ஒரு வீட்டுக்குள்ளேயே இத்தனை ஒப்பீனியன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது இந்த கௌதம் மேனன் டெம்ப்ளேட் தான் நான் கேட்டது, ஆனா எனக்கு கிடைச்சதுன்னு நான் எதிர்பார்த்து போனது ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். அவரு பேட்டர்ன்ல பழக்கமா முருகதாசன் பண்ணுவார்ல, கேப்டன் மவுஸ் கேம் அந்த மாதிரி, அப்படி எதிர்பார்த்து போனேன். ஆனா என்ன இந்த படத்தை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண தீம் தான் லவ் தீம் தான். அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. குமாரா உனக்கு பாக்ஸிங் வருமாடா, அந்த மாதிரிதான். அவரு படத்திலேயே லவ் தீம் நல்லா ஒர்க்கான படங்கள் தான் தீ தான். ஏன்னா அது தீமாவே லவ் தீம் தான். அந்த பொண்ணுதான் எதிரியே விட்டுவா அப்படின்னா அது லவ். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஜினி, எனக்கு தெரிஞ்சு அது லவ்காக ரிவேஜ். மற்றபடி அவர் படம் எல்லாத்துலயுமே லவ்ங்கிறது சும்மா நல்லா போயிட்டு இருக்கிற படத்துல கெடுத்து வருதுன்னே வரும். சாரி, இது வேற குறுக்க மறுக்க நடந்துட்டு ஏமா போமாங்கிட்டு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் அவர் படத்துல லவ் பொசிஷன் எல்லாமே. எனக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர்லயுமே இந்த லவ் பொசிஷனை மட்டும் கடந்து போனா போதும், நமக்கு ஒரு சரியான படம் காத்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு போனேன். பட் மற்றதெல்லாம் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணதை விட எனக்கு லவ் பொசிஷன் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு குறிப்பா அந்த சென்டிமெண்டா லாக் பண்ணிட்டாங்க, என்ன எதுவும் பேச முடியல அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. குறிப்பா எஸ்கேவோட அந்த கேரக்டர் ட்விஸ்ட் ரிவீல் அது பயங்கரமா இருந்துச்சு எனக்கு தேட்டருக்கு. அது என்ன, ஃபர்ஸ்ட் போன் பண்ணி கேட்பாங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு, இங்கதான் என்னவா இருந்தாரு அப்படின்னதுக்கப்புறம் அது அப்படியே ஜூம் பெருசாகும், பின்னாடி எல்லாம் மென்டல்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதாவது சரியான ரிவீல் அது. அப்படி ரிவீல் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நடுவுல தான் அவருக்கு, ஆனா ட்ரைலர்ல அந்த டீசர் அப்போ அவரு நடுவுல 6 மாசம் 1 வருஷம் அந்த கஜினி மாதிரி தான் அப்படிதான் நினைச்சேன். ட்ரைலர்ல ரிவீல் ஆயிடுச்சு, சின்ன வயசுலயே அவர் கத்துற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அப்போ ரிவீல் ஆயிடுச்சு அவருக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. பட் எனக்கு அந்த இவர் சீன்லேயே தெரிஞ்சிருச்சு, லிவிங்ஸ்டன் சீன்லேயே அது அவரோட அப்பா கிடையாது அப்படின்னு. அவரு அதை பார்க்கும்போது டக்குன்னு அவரு திடீர்னு அந்த ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பான்னு அப்பா ஏதோ ட்ராமா நடந்திருக்கு, அங்கேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த லவ் தீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப இன்னொன்னு என்னன்னா,
இவங்க போய் காட்டுவாங்க என்ன இவன் இந்த எந்த ரியாக்டும் பண்ணாம இருக்கான் அப்படின்னு. அப்போ வந்து இவர் நார்மலா இருக்காருன்னு அந்த சீன் அப்படியே பொலியர்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. செம்ம சீன் அது. எனக்கு இது ஒரு சரியான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி முருகதாஸ்ட நான் என்ன எதிர்பார்த்தேன். அவரு அதுக்கு முன்னாடி ஓடி ஓடி உதவி பண்ணிட்டு இருப்பாரு, அது அப்நார்மல். மெஜாரிட்டி என்ன பண்றாங்களோ அதான் நார்மல் சொல்லியிருப்பாரு. செம சீன் அது. அண்ட் அந்த குழந்தை சீன் எனக்குமே கண் கலங்கிடுச்சு. அண்ட் அந்த ஆபீஸ் சீன் அந்த டிஎல்ல நேத்துல இருந்து போட்டு துவச்சிட்டாங்க. ஆபீஸ் சீன் எனக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் காமெடியா ஆரம்பிக்கும், ஆனா அதை கொண்டு போய் முடிச்ச விதம் வேற லெவல்ல முடிச்சிருப்பாங்க. அது நேற்று ஒரு ட்வீட்டே போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. லவ் தீம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். அண்ட் என்ன சொல்றோம்னா பிளஸ் நிறைய இருக்கு. இன்ட்ரோல இருந்து எல்லா பேங்கர் ட்வீட் போட்டு இருந்தாங்க. எனக்கு ஓகே தான் இன்ட்ரோது. நிறைய பேசணும் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, டக்குன்னு தோல்வியா வர மாட்டேது. அவ்வளோ பிளஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா. வித்யுத் எல்லாம் பாராட்டினாலும் எனக்கு அவரு ஸ்வாக் அண்ட் ஸ்டைலை தாண்டி பெருசா வித்யுத் என்ன இம்ப்ரெஸ் பண்றது. என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து எஸ்கே தான். குறிப்பா நிறைய இந்த வலிமை பிரச்சனை இதுல இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த பாடி என்னங்க ஒரு சீன்ல ஒல்லியா இருக்காரு, ஒரு சீன்ல கொஞ்சம் பல்கா இருக்காரு. அந்த ஷெட்யூல் பராசக்தி ஷெட்யூலும் இதையும் மாத்தி மாத்தி பண்ணதாரு அப்படின்னு அதை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப பிரகாஷ் ப்ரோ சொன்னார் கிளைமேக்ஸ்ல அந்த ஹார்பர் ஃபைட்ல ஃபர்ஸ்டா ஒருத்தவங்க ஒரு அடி அடிப்பாரு. அது உண்மையிலே அப்பா அது செத்துருப்பாண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு எஸ்கேவோட அந்த ஃபைட்டை எதுக்கு இவ்வளவு பாராட்டுறீங்கன்னு தெரியல. ஏன்னா அவரு எப்பயோ ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா எனக்கு திரும்ப திரும்ப சொல்றது ஒரு மாதிரி எனக்கு அவர் டவுன் பண்ற மாதிரி தான் இருக்கு. அது எல்லா ஆக்டருக்கும் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அது கண்டுக்க தேவையில்ல. அவர் எனக்கு தெரிஞ்சு ஃபைட் லெவல்லாம் அவர் எப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது மாதிரி சூப்பர். ஆமா, இதுல இன்னும் அப்படியே சொல்லவே தேவை. எனக்கு எஸ்கேவோட கேரக்டரைசேஷன் அதோட ட்விஸ்ட் ஒரு இடத்துல ரிவீல் ஆகுது, அது பயங்கரமா இருந்துச்சு. லவ்வா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல எனக்கு நான் ஒரு நல்லா இருக்குடா படம், செகண்ட் ஹாஃப் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்றப்பதான் எனக்கு எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட்டே ஆகுது செகண்ட் ஹாஃப். இந்த ஒரு அது என்ன என்ஐ ஆஃபீஸ், டார்க் ரூம், அது ரெண்டுலயும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் பட இதுல அந்த இடையே ஓடினா மட்டும் உன்னைய விட்டுருவோமா அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க சுத்தி சுத்தி ஒரே இடத்துல. அந்த மாதிரி கொண்டு போய் கடைசியில படத்தை முடிச்சா போதும் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ரைட்டிங்கா ஒண்ணுமே இல்லையோ அப்படின்னு செகண்ட் ஹாஃப் தோணுச்சு. லோகேஷ் கனகராஜ் ஏன் இத்தனை பேருக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. கடைசியில இவரும் அதுக்கு அடாப்ட் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஜோன்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் தான் எனக்கு. சுத்தமா எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஓவராலாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரே சீன் தான் அந்த ட்ரெய்லர்ல அந்த வெளிச்சத்துக்கு ஒரு வாட்டில் அந்த சீன் தான். அந்த கையை மடக்கிட்டு வெளிச்சத்துக்கு ஒரு வாட்டில் அந்த சீனுக்கான ஸ்டேஜுக்கும் அது உள்ள போறப்ப தனியா சண்டை போட்டிருக்காண்டா அப்படின்னு அந்த சீனே நமக்கு உயிரா இருக்கும். மற்றபடி கிளைமேக்ஸ் தான் பொறுமையா ரொம்ப சொதிச்சிட்டாங்க. எவா அப்படின்னு லாஜிக்கு ஒண்ணுமே சுத்தமா இல்லை. கதைய ரைட்டிங்காவே எதுவும் பண்ணலையோன்னு தோணுச்சு. ஸ்ட்ராங்கான ஒரு பாலிடிக்ஸ் இதுல பேசியிருப்பார் முருகதாசன் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் பிப்ரவரியில டீசர் அந்த டைட்டில் ரிவியூலயே நான் ஒன்று சொல்லியிருந்தேன், நான் வந்து வடக்குல இருக்கேன், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தான் மதராசி அப்படின்னு. அதுவும் முருகதாஸ் டைட்டில் மதராசின்னு வச்சிருக்காருன்றப்ப ஒன்னு பேசியிருப்பாரு அதை பத்தி ஏதாவது அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பட் எதுக்கு அந்த டைட்டில் வச்சாங்கன்னு இன்னும் தெரியல எனக்கு. சம்பந்தமே இல்லாத ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க தூக்கி. இது கேட்கலாம் நீங்க அப்ப ரெட்ரோலாம் என்ன சம்பந்தம் அப்படின்னு. பட் இது ஒரு டைட்டில் மதராசியும் வச்சிருக்காங்க, வடக்கன வில்லனா கட்டியிருக்காங்க அப்படிங்கிறப்ப நான் ஒன்னு எதிர்பார்த்தேன். அது எனக்கு சரியா சொல்ல வரல, அது மிஸ்ஸிங். அது ஓவரால் இந்த படத்தோட என்னோட வியூ இவ்வளவுதான். இத்துடன் உரை முடித்துக் கொள்கிறேன். இது மூவிக்கு ஹாரிஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குங்க. எஸ்கேக்கு இது வரைக்கும் பண்ணதில்லை அவரு. அந்த எனக்கு பிஜிஎம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. அனிருத் பிஜிஎம் ரிப்பீட்டடா இருந்துச்சு நிறைய இடத்துல. சாரி, இன்னும் இது எனக்கு பிஜிஎம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு சாங்ஸ் தான் இதுல ஒர்க் அவுட் ஆகல. பிஜிஎம்லாம் வெறித்தனம். எனக்கு ஓப்பனிங்ல இருந்து அந்த அம்மா மதராசி அந்த டியூனை வேற வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டுக்கிட்டே இருந்தாரு. நான் நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஒரே டியூனா இருந்தாலும் ஒண்ணு இந்த டியூன் போடுறாரு, இல்லை அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னு ஒரு டியூன் இருக்குல்ல, அது ரெண்டு தான் மாத்தி மாத்தி வருது. பட் கரெக்டான மிட்டில் தான் இருந்துச்சு ரெண்டு ஆஃப்லயுமே. அந்த அது என்னது ரெண்டு டியூனுமே எனக்கு அனிருத்தோட ஒர்க்கு கரெக்டான ஒர்க்குன்னு தோணுச்சு. ரொம்ப சொன்னதுக்கு மேலேயும் வேணா சொன்னதுக்கு கீழே வேணா அப்படின்னு ஜெயிலர்ல ஒரு டைலாக் விடலாம், அந்த மீட்டர்ல இருந்துச்சு. எனக்கு அனிருத்தை போட்டு புலம்பிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல. எனக்கு அனிருத் ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
பிரகாஷ் ப்ரோ, அந்த ஃபெஸ்ட்டுக்கு அந்த சாங் ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்கல்ல, ஆனா எனக்கு அப்படிதான் ஸ்டார்டிங் என்னடா எஸ்கே இப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி. ஆனா படம் முடியும் போது தீமே அதுதானே, அவரோட கேரக்டர் வந்து அப்படித்தான் இன்ட்ரோ பண்ண முடியும். புரியுதா? அவனுக்கு இம்பார்ட்டனே அந்த லவ் தான். அதை வச்சுதான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணிக்கான்னு கடைசி முடியும் போது ஓகே ஏதோ ஜஸ்டிஃபை பண்ணிட்டான் அப்படின்னு தோணுச்சு. அவருக்கு மாசா அந்த துப்பாக்கி மாதிரி இன்ட்ரோ சாங்லாம் அதுல கொடுக்க முடியாதுல்ல. கேக்குதா பேசுறது? இல்ல கேக்குது ப்ரோ. அவ்வளவுதான் சொல்லணும். கேக்கு சொல்லுங்க. அவர் சத்தான் சொன்னாரு. நான் வந்து ஒரு இன்ட்ரோ வேற மாதிரி எதிர்பார்த்தேன். ஏன்னா விஜயூத்துக்கு அந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்தாச்சு, நமக்கு ஒரு வேற இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா அந்த செகண்ட் அந்த பாட்டு முடிஞ்ச அப்புறம் ஒரு இன்ட்ரோ வருது, அதே இன்ட்ரோவே வச்சிருக்காங்கிறேன். ஆமா, அப்படி மாசா வச்சிருந்தா அது அந்த கேரக்டர் ரிவீல் ஆகக்குள்ள நமக்கு சர்ப்ரைஸ் ஆயிருந்திருக்காது. புரியுதா? இது கரெக்டா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு என்னோட ஒப்பீனியன். ஃபெஸ்டிவலா நான் கிரிஞ்சுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இப்படி கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, சூசைட் பண்ண போறேன் திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா வந்து எங்க இருந்து வந்தான்னு அந்த பிளாஷ்பேக் இதாகக்குள்ள எல்லாம் பக்காவா கனெக்ட் பெர்ஃபெக்ட்டா ஆயிடுச்சு. இருந்துச்சு. ஆமா ஒரு ஓப்பனிங்ல வேற நான் சாவ போறேன்னு என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கும். ஆனா அதுக்கப்புறம் இது எல்லாமே ஓகே கரெக்டான ரீசன் தான். இல்ல எனக்கு இன்னொரு பயம் ஆயிடுச்சு. பரணி வேற போன வாரம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்பியா, அந்த ட்வீட்டை தடுத்துருவாங்களோ, அந்த ட்வீட்டை கெடுத்துருவாங்களோங்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்க. என்னதுன்னு பரணிக்காகவே ஒரு ட்வீட் இருக்கு, பிஜி மேடம் ஒண்ணு கேட்பாரு, சிகரெட் தானா ஹாஸ்பிட்டல்ல சிகரெட் கேட்பாரு. எனக்கு பரணி அவங்க சிகரெட் சீனத்துல பரணிக்காகவே போடுறாங்களோ அப்படின்னு. கடவுளை பத்தாக்கிற மாதிரி சீன் வைக்கல. தலைவா எக்ஸாக்ட்லி அதே தான் தலைவா நானும் நினைச்சேன். அவங்க வந்து என்னன்னா சிகரெட் வாங்குறப்ப என்ன பரணி முந்தா தான் ட்வீட் பண்ணாரு, யாரும் அவர் இது வரைக்கும் எந்த படத்துலையும் பண்ணதில்லைன்னு, அதை பிரேக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அதை ஒரு ஃபன்னியா முடிச்சிட்டாங்க. அந்த மொட்டை மாடி சீன் அவர் போகும்போது நானே வச்சு என்னடா அவர் போறதுக்கு பின்னாடியே போறாரு சூட்டா இல்லையே பார்த்தா அந்த இதுல வயர்ல வந்து கீழே விழுவாருல்ல, அது செம்ம குபியா இருந்துச்சு. விஷால் ப்ரோ கேக்குதா? தலைவா சொல்லுங்க தலைவா. ப்ரோ நீங்க நேத்து சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஒருத்தர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஆமா ஆமா ஆமா. ரெண்டு போலீஸ் அவர் யாரு? கோப்ரால சின்ன விக்ரமா வருவாரு அவரா? இல்ல தலைவா, எனக்கு இந்த கோல்டன் ஸ்பேரோல இருப்பார்ல அவர் மாதிரி இருந்துச்சு. அவர் தான் கோப்ராலையும் வரவரா எனக்கு தெரியல. இந்த அவங்க பேர் என்ன மறந்து போச்சுங்க, அனிகாவோட உட்பியா ஒருத்தர் வருவாரு, அவர் மாதிரி இருந்துச்சு. ஆனா அவர் பார்க்க நல்லா இருந்தாப்ல, ஒரு மாதிரி சீரியல் ஹீரோ மாதிரி. அதான் அவர் யாரும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா எங்கன்னு தெரியல ப்ரோ. ஆமா பிரகாஷ், உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆமா அவருக்கு ஒரு மொமெண்ட் இருந்ததுங்க தியேட்டர்ல, செம சவுண்ட். ஏய் நான் உங்கால் தான்டா வாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஆமா அதெல்லாம் முருகதாஸ் ரைட்டிங் தானே, சூப்பரா நல்லா இருந்துச்சு அது. சுகுமார் அண்ணன் தான் பேசலாம்னு பார்த்தா அண்ணன் போயிடுறாப்ல. மற்றது இந்த அவனோட இந்த செகண்ட் வில்லன் இருக்காங்கல்ல, அவன் சாகும்போது இந்த அவன் ஆமா அந்த புல்லட் அந்த கையிலேயே பட்டு திரும்ப அவனுக்கு படும். விக்ராந்த் சொல்றீங்களா? இல்ல அவன் சாகும்போது அந்த புல்லட் பட்டு திரும்ப அவனுக்கு படும்ல, அப்படித்தானே சீன் வச்சிருப்பாங்க. அவன் கையில பட்டு திரும்ப புல்லட் இதாகிற மாதிரி இல்லையா? எதுன்னு சொல்றாப்ல எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ அவரு இல்ல செகண்ட் ஹாஃப்ல கொடுப்பார்ல, புல்லட் இல்ல அது புல்லட் இல்ல. ஆனா அவர் சொல்ற சீன் என்ன, துப்பாக்கி புடுங்க அப்படி இல்ல, அது சொல்ற டான்சிங் ரோஸ்ட் வந்து துப்பாக்கி சொல்றாங்க. ஓகே ஓகே. அப்புறம் நிறைய பேர் ஸ்பீக்கருக்கு புதுசா வந்திருக்காங்க, ஒன்று பேசுறாங்க, அப்படியே அப்பப்ப அமைதியாகுது. சரி வீட்டுல வந்துச்சு நேற்று, இன்னைக்கு எது பேச மிஸ் ஆனது எது? கேக்குங்க ப்ரோ, சொல்லுங்க பிரதர். நான் நேற்றே சொல்லணும்னு வந்தேன், பேச முடியல. எனக்கு வந்து படம் எப்படி சொல்றேன்னா, வடிவேலும் பார்த்திபன் சொல்லுவாங்களா, நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஓகேவா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி ருக்மணி சீன்லாம் ரொம்ப பிடிச்சது, அந்த எர்த்குவாக் சீன்.
கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. தம்ஸ் போடுறேனே. ஹலோ, நீங்க கேப் விடாம பேசுங்க. நீங்க பேசுறது கேக்குது. ஓகே ஓகே ப்ரோ. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் மேக்ஸும் அண்ட் ஆல்சோ செகண்ட் ஹாஃப்மே வந்து ரிப்பீட்டேட்டிவா ஃபீல் ஆச்சு எனக்கு. அந்த அந்த செல் ஃபைட்டும் கிளைமேக்ஸ் ஃபைட்டும் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ரெப்பிட்டேட்டிவா. எனக்கு இந்த படத்துக்கு வந்து ஆன்லைன் தேவையில்லைன்னு தோணுச்சு ப்ரோ. அதுதான் எனக்கு படம் பார்க்கும்போதே தோணுச்சு. அண்ட் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஏஆர் முருகதாஸ் ப்ரீவியஸ் பிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது தர்பாரு, சர்க்கார் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் வித்யுத் ஜம்வால் பார்க்கும்போது நான் சிவகார்த்திகேயன் எடுத்து வீடியோலாம் எடுத்துட்டேன். சிவகார்த்திகேயன் தான் இன்ட்ரோன்ட்டு அந்த அத கழுத்துல உட்காந்துட்டு சுடுறது ஃபைட் எல்லாம் பார்த்தோன்னே மறந்துட்டேன் நான். அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து அந்த துப்பாக்கி படத்தை செட் பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பழைய முருகதாஸ் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஒரு ஃபுல் கம்பேக் இல்லைனாலும் நானும் இருக்காங்கிற மாதிரி அவர் காமிச்சிருக்காரு. பட் எனக்கு ஓகே தான் ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது. சரி சரி, இல்லை ஒவ்வொருத்தருக்கு ஒரு கட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரீசெண்ட் அவுட்டிங் எல்லாம் கம்பேர் பண்ணா எனக்கு பெட்டர் கம்பேக்னே சொல்லுவேன். பெட்டர் கம்பேக்னே சொல்லுவேன். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கரெக்டாக ரைட் பார்ப்போம். அதே மாதிரி மாவீரன் கொஞ்சம் ஏற்ற மாதிரி சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த 2 இடத்துல எடுத்து முடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து கதையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 நாளில் முடிக்கலாம், அப்புறம் 3 நாளில் முடிக்கலாம், அப்புறம் 2 நாளில் வந்து கடைசியாக வந்து நாளைக்கு இன்னைக்கு நைட்டு மாற்றிடலாம் அப்படிங்கிற கதை போகுது இல்லை. அப்போ அந்த அந்த லொக்கேஷன் நீங்கள் அதிகமாக போய்கிட்டே இருக்க முடியாது. அவ்வளோதான். இந்த இடம் ஒன்று, இந்த இடம் ஒன்று ஸ்கிரிப்ட் அவங்க அப்படின்னா கதையை வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிக்கிட்டே வருவாங்க. இப்போ ஒரு கான்சியஸ் வந்ததுக்கப்புறம் என்னன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டே வந்து அவரை வச்சு மூவ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க அங்கே பையர்ஸ் வந்து நெருக்கிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து டோட்டலாக அவங்க ஃபர்ஸ்ட் வரது அடுத்த நாள் வரணும், 4 நாளில் வரணும், அப்படிங்கிற 4 நாள் டார்கெட்டில் ஆரம்பிச்சு அப்படி நெருக்கிக்கிட்டே வரனால செகண்ட் ஹாஃப் அங்கே இதுக்கு ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து இவ்வளோ நாள் அவ்வளோதான் அப்படிங்கிறத கதைங்கிறப்ப அதுக்காக நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்களே, அது ஒரு 4-5 சீனோ என்னமோதான் அதை வச்சுதான் படமே. 4 பிளாக். ஆமா ஆமா, 4 பிளாக் வச்சு தான் படம் சொல்லியிருந்தேன். அதுதான் படத்துல. ஏன்னா நான் ஆல்ரெடி எதிர்பார்த்து தான் 4 பிளாக் தான் படத்துல. 4 சீக்வன்ஸ், 4 பிளாக்ங்கிறது 4 சீக்வன்ஸ். இந்த 4 சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி தான் டோட்டலா படம் போகும். அதே தான் படத்துல இருந்துச்சு. ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படியே இருந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த செகண்ட் ஹாஃப் தெரியல, எனக்கு தெரியல. எனக்கு கிட்டத்தட்ட இதுதானே இப்போ ஃபார்மெட் அதானே. உங்களுக்கு 20 ரூபாய் போடணும். மேக்ஸிமம் படம் பார்த்தோம். அந்த மேக்ஸ் ஒரு நைட்டு தான் படம் 20 ரூபாய் போச்சு. ஒரே இடம் தான், அது போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் தான், வேற ஒன்றும் கிடையாது. அங்கிருந்து அவுட்டர்ல கொஞ்சம் வருவாங்க. ஆனா மொரட்டு மாசா இருக்கும் ஒரு சீக்வன்ஸ். அந்த ஒரு எப்படி சொல்ற ஹவுசிங் யூனிட் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. வெளியே வர்றதுன்னா அது மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அந்த போலீஸ்காரோட ஃபேமிலியை கடத்தி வச்சிருக்க மட்டும் தான். மற்றபடி எல்லாமே அந்த மேக்ஸிங்கிறது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு இல்லை. கதைக்கிழமை அவ்வளோதாங்கிறப்ப அதாவது தான் முருகேஷ் கரெக்டாக பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனல் ஃபீல், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு பர்சனல் ஃபீல் வந்து இந்த இதை கரெக்டாக போச்சு. எதுவுமே அந்த கிளைமேக்ஸை தவிர எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தீங்க படம். கிளைமேக்ஸ் இந்த ஹார்பர்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு படம் மிஸ் ஆச்சு. அது அதுக்கு முன்னாடி சூப்பராக இருக்கும். எப்படின்னா தலை கட்டியாமல, தலைவன் கட்டியாமல, அப்புறம் டைலாக்லாம் செம்மையாக எழுதியிருப்பாங்க. சீக்வன்ஸ் ஒவ்வொருத்தண்டி அது போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட நான் அது வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். எப்படின்னா அந்த ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு இல்லை, மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரட் படம். ஐயோ டக்குனு வரலையா, கோபிச்சந்த் மல்லினி டேரக்ஷன்ல இவர் நடிச்ச படம் ஜாட். அதுல இட்லி சாப்பிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் ரிப்பீட்ல வரும்ல. அது அப்படியே கொஞ்சமா ஃபர்ஸ்ட் காமெடி வரும், அப்படியே போப்போ மாசம் ஆகும். அது மாதிரி தலைவன் கிட்டே ஒவ்வொருத்தரையும் போய் அவன் தலையை தூக்கிட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும் மாதிரி ஒரு இதா இருந்துச்சு. ஏன்னா இவன் தலையை தூக்கி அப்படி அவன் தலையிட்டு இவன் தலை அப்படி சூப்பரா இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு அது. எனக்கு அந்த சீக்வன்ஸ் ஜஸ்ட் ஒரு நாள் முடிச்சுட்டாங்க. ஆனா அது 2 தடவை கேட்டதாலும் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா அந்த தேவையில்லாத ஆணி வந்து அந்த லேடி கேரக்டர் ஒன்று காட்டுவான். என்னத்துக்கு அப்படி மாசா காட்டணும் தெரியல. அது அந்த அம்மா யாருன்னு தெரியல. எனக்கு ஆரம்பம் படத்துல அடிச்ச அம்மா மாதிரியே இருந்துச்சு. அது இடத்துல அதுவும் இல்ல. அதுதான் மலையாள ஆக்டர் மம்தா மாதிரி ஒரு சாயல் இருந்துச்சு. அது ராமன் தேடிய சீதை படத்துல வர ஹீரோயின். அதான் சொல்றேன். அப்படியே தெரியாம இருக்குமா அந்த இல்ல இல்லங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் மம்தா மோகன் தாஸ் மாதிரி எனக்கு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப. அப்புறமேட்டு ஆரம்பம் படத்துல அந்த சேரிங்க. அதுக்கப்புறம் தான் ரைட் கட்டச்சு. ஆமா இல்லை விமலா இல்ல இவங்களா வந்து இவங்களுக்கு எதுக்கு ரைட்டு போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே, கிளைமேக்ஸ் தான் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு படத்துல. விமலாவும் மம்தாவுமே ஒரே மாதிரி தான் ப்ரோ இருப்பாங்க. ஆமா ஆமா, எப்படின்னா ரீமா சென்ட்ரி த்ரிஷா மாதிரி சின்ன வயசுல நம்ம பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும்ல அந்த மாதிரி. மிளகு ஜீரகம் இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் எனக்கு இருந்திருக்கு ப்ரோ. ரோஜா, பானுபிரியா, ராதா, அம்பிகா. இல்ல அந்த அளவுக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்ல நமக்கு, அந்த அளவுக்கு இல்ல. ரைட்டு, மதராசியை பத்தி பேசிட்டோம். அடுத்து மற்ற படங்கள்லாம் பேசிட்டீங்களா? நேற்று காட்டி, பேட் கேர்ளு, சாந்தி கண்ணாடி. பேட் கேர்ளை பத்தி மாவீரன் காத்தி வந்துட்டு முத்து ப்ரோ வந்து சொன்னாப்ல நேத்தி அவருக்கு எப்படி இருந்துச்சான்.
அது மாதிரி கொஞ்சம் சரி, நிறைய மத்தவங்க பத்தி சொல்லுங்க. அவரு அனுஷ்கா ஃபேனுங்கிறனால விட்டுறலாம். ப்ரோ சுமார் ப்ரோ சூப்பர் காஞ்சூரி அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காரு. போறேன்னாரு, சொன்னாரா ப்ரோ எப்படி இருக்குன்னு? சுகுமார் ப்ரோ தானே, கேட்டுருவோம். இருக்கீங்களா சுகுமார் ப்ரோ? லிசனர்ல இருக்காரு. லிசனர்ல இருக்காரு. ஏன்னா இப்ப உட்காந்து நான் ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டே பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த தியேட்டர்ல பாக்கலாம் ஃபைனல் இருக்கு. சரி, ரீஜாயின் பண்ண சொல்லுவோம். ரீஜாயின் பண்ணாதான் திரும்ப விளாட ஆரம்பிக்கும். சுகுமார் ப்ரோ இல்ல ரீஜாயின் இல்ல பண்ணுங்க. நேத்து காந்தி கண்ணாடி பத்தி பேசணும். அதுக்கப்புறம் வந்து இவரு சுகன் ப்ரோ காஞ்சரிங் பத்தி பேசினாரு. அப்புறம் அவரு முத்து ப்ரோ கார்த்தி பத்தி பேசினாரு. எல்லா படத்தை பத்தி ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். நேத்து தான் காஞ்சரிங் பார்த்தேன் ஐமேக்ஸ்ல. சொல்லுங்க bro, பட் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. அது அதே பேய்லாம் அவ்வளோ ஸ்கேரியாவே இல்லை எனக்கு. பார்க்கும்போது எனக்கு அங்க சந்தானம் இருந்தா எப்படி இருந்திருக்கும்னு தான் தோணிட்டே இருந்துச்சு எனக்கு. ஒரு அடி அடிச்சு அந்த பேய் என்னங்க போலீஸ் இது சம்பந்தமே இல்லாம ஒரு ஆசையா இருந்திருக்கு. காஞ்சோரிங்ல தந்தானப்பா. இல்ல காஞ்சரிங்ல அந்த ஒரு இதுல அந்த வீட்டுல பேய் இருக்குன்னு தெரியும், அவங்க அங்கேயே இருக்காங்க அவங்க வர வரைக்கும். அது என்ன லாஜிக்னே புரியல. அது அந்த பேய் கூட அவ்வளவு ஸ்கேரியாவும் இல்லைங்க. அது ஒர்க் அவுட் ஆகல எனக்கு. ஆனா என் பசங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு அந்த ஜம்ப் ஸ்கேரும் ஒன்றும் ஒர்க் அவுட்டே ஆகல. ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் பார்ட் இப்பதான் பாத்துருக்கேன், அதுவே எனக்கு பெருசா எப்படி சொல்றது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகேங்க. அது டைரக்டர் நல்ல டைரக்டர் ஜேம்ஸ் வான், ரைட்? ஹி டிட் a good job. நீங்க பயமா இல்ல, செகண்ட் பார்ட் கொஞ்சம் பயமா இருக்கும். நீங்க பாருங்க, இப்பதான் அந்த சாமியார் வந்திருக்காங்க, அந்த 2 பேரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்பதான் வந்திருக்காங்க வீட்டுக்கு பேய் இருக்கான்னு பாக்குறதுக்கு. சாமியாரா? அது அந்த 3 தடவை தட்டினா பேய் இருக்கும். பிதா சுதன் பரிசுத்த அது அது வரையும் பார்த்தேன். என்ன ரொம்ப டிராக் ரொம்ப இதா போயிட்டு பரிசுத்த ஆவின்லாம் என்ன சொல்றாங்க? தமிழ் டப்பிங்க தலைவா, நல்லா இருக்கும். தமிழ் டப் தான் ப்ரோ, இங்கிலீஷ்ல பாக்கல ப்ரோ. நான் தமிழ் டப்ல தான் அந்த நல்லா இருக்கும். அதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேரும் ஃபர்ஸ்ட் டைமே வந்து பாத்துட்டு சொல்லிட்டு போறாங்க, செகண்ட் டைம் திரும்ப வருவாங்கல்ல, வந்து 3 தடவை கதவு தட்டுதா, பிதா சுதன் பரிசுத்தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வரையும் தான் பாத்துருக்கேன். நைட்டு பாக்கலாமா ப்ரோ? அவ்வளவு பயமா இருக்குமா? இல்ல நைட்டு தான் இல்லைங்க, நல்லா இருக்கும் பாருங்க. ஒரு பயம் இல்ல. அது கிளைமேக்ஸ்ல நான் ரொம்ப நாள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் இது வரையும் பார்த்ததே இல்லை. ஆனா காஞ்சூரிங்னா பயங்கரமான பேய் படங்கிறதுக்காக நைட்டு பார்க்காம ஸ்கிப் பண்ணி டேலே பாத்துக்கிட்டு இருக்கேன். பேயே டேல தான் இன்னைக்கு நைட் போய் உட்காந்து பாத்துறேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, இன்னைக்கு உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு நாளைக்கு போலாம்னு இருந்தேன். பாருங்க ஃபைனலுக்கு. ஆக்சுவலா சரி பரணி ப்ரோ, ஒரே நிமிஷம். அது 28 Days of சூர்யா இதுக்கு கேஸ் போட்டாரா? அந்த அன்கட் வீடியோ அந்த ஃபர்ஸ்ட் சிரிக்கிற ஒரு சீன் இருக்குல்ல படத்துல, அது அன்கட் வெர்ஷன். நம்ம படத்திலேயே அது ரொம்ப சூப்பரான சீனு. இது அன்கட் வெர்ஷன் போட்டிருக்காரு, 2 நிமிஷம். யாரா பாக்குறதா பாத்துருங்க பாருங்க. இதுக்குதான் அங்க போகணுன்றது. எல்லா இதுக்கும் ஒண்ணு விட்டுருவாரு ஜம்முடு. நல்ல விஷயம். நான் வந்து மலையாளம் ஃபிலிம் பார்த்தேன், ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல பரணி ப்ரோ ரொம்ப வாய்ஸ் கம்மியா கேக்குது. ஒரு நிமிஷம், இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஒரே நிமிஷம் பரணி ப்ரோ. அப்புறம் யாராவது இந்த தெலுங்கு படம் லிட்டில் ஹார்ட்ஸ்னு ஒரு படம் ரொம்ப சூப்பரா இருக்கு நாங்க பாத்திருந்தா அப்படியே ஒரு கமெண்ட் போடுங்க, இல்ல சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க பரணி ப்ரோ. ஓகே. அதான் அந்த மலையாளம் ஃபிலிம் 2024 வந்துச்சு லாஸ்ட் இயர். இப்பதான் வந்து ஓடிடியில் வரும். சரி, சும்மா எனக்கு அந்த படம் பார்க்கணும்னு ஆசையாவே இருந்துச்சு. அது ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் கான்செப்ட்ல வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு 2 vloggers வச்சு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு த்ரில்லர் ஃபிலிம் தான். ஆனா ஸ்டோரி ரொம்ப வீக்கான ஸ்டோரி. ஓகேவா, கதையா பெருசா ஒன்றும் கிடையாது. ஆனா அவங்க அந்த ஃபிலிம் மேக்கிங்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப சிம்பிளான ஸ்டோரினாலும், ஒரு ரொம்ப தின்னான பிளாட்ல இருந்தாலும் அவங்க வந்து அதை கொண்டு போன விதம் ஓகே. ஆனா அந்த மேக்கிங் இருக்குல்ல, அந்த விஷுவல்ஸு. ஏன்னா ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்றப்போ இது தமிழ்ல இப்போ ஒரு படம் வந்துச்சு, ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் டைப்ல ஒரு ஹாரர் படம், மர்மர். அந்த படம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த கான்செப்ட் என்ன தெரியும். ஸோ வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி போகும், செகண்ட் ஆஃப் வேற ஒரு ஆங்கிள் போகும், வேற பாயிண்ட் ஆஃப் வியூல போகும். ஓகே, எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைசிங் இருந்துச்சு. விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இது நிறைய சிங்கிள் ஷாட் தான் இதுல வந்துட்டு. அதுவும் இல்லாம இப்போ கேமராமேனே இல்லை, இவங்க 2 பேர் தான் கேமரா வச்சு கொண்டு போய் எல்லாமே ஷூட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அதுல 2-3 ஷாட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் கதையா பெருசா ஒண்ணுமே கிடையாது. கிளைமேக்ஸ்ல தான் வந்து அது ரிவீல் பண்ணுவாங்க ஒரு விஷயம். பட் அதுவுமே வந்து பெருசாலாம் இல்லை. ஓ இவ்வளவுதானா அப்படிதான் முடிஞ்சிடும்.
அது கதைக்காக பார்க்க வேணாம். பட் ஆனால் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்டஃப் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஒரு யூனிக் ஃபிலிம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு படம் சுமார் படம் தான். பட் ஆனால் அந்த டெக்னிக்கல் ஸ்டஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி, இதுவுமே சரி. அதை சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். விஷால் ப்ரோ, நீங்க கேட்டீங்கல்ல ஒரு கேரக்டர் மதராசில, அந்த மொமெண்டோட ஹீரோட பேர் வந்து சித்தார்த்தா சங்கர். அவர் வந்து என்னன்னா, ஆமா நமக்கு தெரிஞ்ச ஒரு சில படங்கள்ல என்ன படம் சொல்லுங்க. இதுல நிலவுக்கு வெண்மையில வந்து மாப்பிள்ளையா வரவரு, கொலையில வந்து இருக்காரு, அப்புறம் சத்யால வில்லனா இருப்பாரு. அந்த மாதிரி 1-2 படம். ஆக்சுவலா விக்கிபீடியா போய் பார்த்தேன் ப்ரோ. இப்போ மதராசியோட கேஸ்ட்ல கண்டுபிடிக்கலாமா அவர் பேருன்னு. மோகன்லால், மிர்னால் தாக்கூர் எல்லாம் காஸ்ட் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. அடுத்த எஸ்கே படம் யாரா நீங்க டேய் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதாவது அடுத்த எஸ்கே படம் சொல்லுங்க பரணி. இருந்தா சொல்லியிருப்பேன்ல. அடுத்த எஸ்கே படம் என்னன்னு அவருக்கு தெரியுமா? எங்க மோகன்லால் நடிகராக தானே சொன்னீங்க. அடுத்த எஸ்கே படம் வந்து இப்ப பராசக்தி போயிட்டு இருக்கு. அது முடிச்சுட்டு சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட். சிபியா? வெங்கட் பிரபு நேத்து கவனிச்சீங்களா? சிபி வெங்கட் பிரபு அதுக்கு அடுத்து ப்ரோ 27. அதுக்கு அடுத்து 26. குட் நைட் 24 அது குட் நைட் டைரக்டர். இல்ல அது குட் நைட் டைரக்டர். குட் நைட்க்கு அப்புறம் தான் ஏங்க அது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேங்க. 24 சிபி சக்கரவர்த்தி, 25 சுதா கோங்கரா, 26 வெங்கட் பிரபு. ஓகே, அவ்வளவுதான். ஆக்சுவலா தேவி கருமாரி தியேட்டர் கிராஸ் பண்ணி தான் வரேன். மொரட்டு ஹவுஸ்ஃபுல்லு இருக்கு, பயங்கரமான இதுவா இருக்கு. சரி சுகன் ப்ரோ வந்துட்டீங்களா, இருக்கீங்களா? நான் என் ரிவ்யூ சொல்றேன். இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் இது மட்டும் சொல்லிக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, டியூரேஷனை கவனிச்சிங்களா? ஸ்பேஸ் அதெல்லாம் நான் 10 மணி ஆனாலும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மதராசி பேசுங்க 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 மதராசி அப்படின்னு பரணி ப்ரோ 10:30 மணி வரைக்கும் போச்சுன்னா பாத்துக்கங்க. அப்படியா? பரணி ப்ரோ சொல்றாரு, முடிக்கலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் பேசலாமா மதராசியை பத்தி அப்படின்னு. வேற யாராவது பேச விருப்பப்படுறீங்களான்னு கேட்கிறேன். சென்னை தேடி வந்து அடிப்பேன். இல்ல அது தேவையில்ல. அவர் கோபாலகிருஷ்ணன் வச்சிருப்பாரு. அவர் சுகன் வந்து கோபாலகிருஷ்ணன் பாதுகாப்பு வச்சிருப்பாரு. வாங்க பரணி ப்ரோ. டைம் பண்ணது ரியலைஸ் பண்ண ஒரு 10:20 அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். அப்ப முடிச்சலாமா நானும் கேட்டேன். இல்ல ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ ஃபன்னி நோட்ல தான் சொன்னேன். ஆனா நிஜமா அவர் முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. நேத்தானா ஒருத்தர் வந்தாரு, அவர் முடிக்க விடல. அவர் மட்டும் இல்ல, 2 பேர் அவர் முடிக்க விடல. ஆமா, பரணி ப்ரோவால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. டைம் போயிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு வச்சுட்டு இருந்தாரு. போதுமா பரணி ப்ரோ? உண்மையை சொல்லிட்டேன். ஓகே, உங்களுக்கு ஃபன்னி நோட்ல தான் சொன்னேன் சுகம் ப்ரோ. அவருக்கு அவளை அவர் கேம் விளையாடணும். கேம் சரி. பல்தான் ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க பல்தான். என்ன சொல்ல வந்த? ரிவ்யூ தான். சொல்லுங்க பல்தான், சொல்லுங்க. எனக்கு அந்த ஸ்டார்டிங்ல இருந்து சொன்ன மாதிரி தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே நல்லா இருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த ரைட்டர் முருகதாஸ் இருந்தாரு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல அவர் சுத்தமா இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சீனுக்குமே எனக்கு அவரோட படத்துல எப்பவுமே வந்து ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதுக்கான எக்ஸ்பிளேஷன் ஒரு சீன் வச்சிருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த படத்துல வந்து அந்த கன் கல்ச்சர்னு சொல்றது வந்து ஒரு சீன் வச்சிருப்பாரு. அந்த கண்ணை கொண்டு போய் யார்யார்ட்ட கொடுக்குறாங்க, அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுங்க. ஸோ அது வந்து நீட்டா அது காமிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த சீன் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான ஒரு கொண்டு போகணும் எப்படி கொண்டு போறாங்க, அது யார்ட்டு கொடுத்து என்ன பண்ண போறாங்க சுத்தமா காமிக்கல. அது இந்த 2 இடத்துக்குள்ளேயே முடிச்சுட்டு இருந்தங்காட்டி செகண்ட் ஹாஃப் எதுவுமே கனெக்ட் ஆகாம இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கதை ஆரம்பிக்கும் போது அந்த விதியோட இன்ட்ரோ ஆரம்பிச்சு அவரோட ஸ்டோரி லைன், அதுக்கு போது அந்த எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு பொண்ணுக்காக சாகணும் மாட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும் போது அந்த ஒரு சீன் போதும் ப்ரோ. அந்த எர்த்துக்கு ஒரு சீன் போகும். இந்த மாதிரி பொண்ணு இருந்தா எத்தனை தடவை வராலும் தற்கொலை பண்ணிக்கலாம். அது சுகன் ப்ரோக்கு எவ்வளவு பர்சனல் கிடைச்சோ எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும்ல, ஒரு பேஸ் வரல எனக்கு அந்த டைம் பிரேக் ஆகுதா? எனக்கு மட்டும் தான் ஆகுதா? இப்பதான் ஒரு ஃப்ளோல உட்கார்ந்தேன். சொல்லு ப்ரோ, சொல்லுங்க. லைட்டா பிரேக் ஆகுது. சொல்லுங்க, புரிஞ்சுக்க முடியுது. சொல்லுங்க. பாவம் அவர் ஸ்பீக்கர் விட்டே போயிட்டாரு.
ஏங்க கொஞ்சம் பிரேக் ஆச்சு, அதாங்க சொன்னேன். இல்ல பிரேக் ஆச்சுதான், பட் ஆனா புரிஞ்சுக்க முடிஞ்சு. பிரேக் ஆனது உண்மைதான். அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஒருவர். சரி, நம்ம பேசுறது முடிச்சிடலாம். ஆமா கரெக்ட். பிரகாஷ்னா நாளைக்கு நான் மற்ற படங்களையும் பார்த்துட்டு சொல்றேன். பிரகாஷ்னா நீங்க டைம் கிடைச்சா காந்தி கண்ணாடியும் பார்க்கணும்னா லோக்கா பேட்கேல் இந்த 2 தான் ஐடியா. நாளைக்கு 2ஐயும் பார்த்துட்டு நீங்க பாலாக்காக பார்க்க வேணாம், நான் வந்து சொல்றேன். சக்தி பாலாஜி, அவர் பேர் பாலாஜி சக்திவேலா, பாலாஜி சக்திவேல். ஆமா அவருக்காக பாருங்கண்ணா. அவர் தான் அந்த படத்துல ஹீரோ. சீரியஸா சொல்றேன். சரி ரைட், ஓகே பார்ப்போம். பாலா வந்து ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. சரி ரைட். இல்லை பாலா பிடிக்காமலாம் இல்லைங்க, ஏன் அதுக்காக பாலாக்காக நான் பார்க்காம என்ன இருக்க போறேன் ரீசன் கிடையாது. தெரியலன்றதுனால இப்படி சொல்லி பாக்குறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. அப்படியா? சரி ரைட், ஓகே. நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் குறைகள் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி குறைகள்லாம் போகும். பட் ஆனா ஒரு மாதிரி கொஞ்சம் இதா போகும். ஒரு ஃபீல் குட் மூவி அப்படி பாருங்க. உங்களுக்கு அந்த சீன் எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பா தான் இருந்தது. உங்களுக்கு எல்லாம் அது உண்மையிலே சீரியஸா இருந்ததா? போய் பஸ் ஸ்டாண்ட்ல கன் ஒருத்தவங்களா கிட்டே கொடுத்துட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு லைட்டா. இல்லைங்க, 7ஆம் அறிவுல இதே மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனோட அந்த நாய் எங்கெல்லாம் போகுது, யாரெல்லாம் தொடுது அப்படின்னு அது கண்டினியூட்டி பயங்கரமா காட்டியிருப்பாங்க. அது வைரஸ் எப்படியெல்லாம் பரவுன்னு அதே பேட்டர்ல இந்த சீன் இருக்கும். பட் ஒரு மாதிரி ஆதிபுரவா ட்வீட் போட்டிருந்தாரு, அது உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு. எவனா பிரச்சனையா இருப்பா, அவங்ககிட்ட போய் என்ன இது தீர்வு அப்படின்னு போய் கண்ணு ஒருத்தவங்கிட்டே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. வேற மாதிரி அது பண்ணிக்கலாம் தோணுச்சு. ஒரு மாதிரி என்னடா இப்ப இருக்குதான் தோணுச்சு. அதுதான் நானும் நேற்று வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அந்த அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பரணி ப்ரோ, ஒரே ஒரு கொஸ்டின், அவுட் ஆஃப் த கொஸ்டின் தான் நினைக்கிறேன். இப்படி ஆன்சர் பண்ணணும்னா பண்ணுங்க. இந்த சீட்டை பற்றி எதுவுமே பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம் போச்சுல, இதுக்கப்புறமும் அவர் வந்து என்னன்னா கண்டினியூ பண்றாரா இல்லை பண்ணலையா? ஏன்னா நான் சுரேஷோட ஒரு வீடியோவும் பார்த்தேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லா ப்ரோக்ராம்லயும் ஒரு மீன்ஸ் எல்லா எபிசோட்லயும் இருக்காருல்ல. மதம்பட்டி பத்தி தான் கேக்குறீங்க, இல்ல குரேஷி கண்டினியூ பண்றாருன்னு கேக்குறீங்க? ஆமா 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 மதம்பட்டி தான் கேட்குறாங்க. இல்ல அவரு வந்து ஷோல இருக்காரு. பர்சனல் விஷயம்லாம் வந்து அவங்க ஷோல கொண்டு வருவாங்க. அது ரெஃப்ளெக்ட் ஆகுமான்றதெல்லாம் வந்துட்டு டவுட்ஃபுல் தான் ப்ரோ. இந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதனால நீங்க வந்து இனிமே ஷோக்கே வரக்கூடாது, நாங்க ஷோல வந்து தூக்குறோம் அப்படின்லாம் யாருமே பெருசா சொல்ல மாட்டாங்க. இல்ல டிவி சைடு பண்ண மாட்டாங்க. பட் இவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, வர்றாரா? ஜாலியா தாங்க இருக்காரு. அவரே ஜாலியா தான் இருக்காரு. சரி ஓகே, அஜித் பல்டான காணோம், முடிச்சிடலாமா? ஓகே முடிச்சிடலாம். நாளைக்கு வந்தாருன்னா பட்டிலே அவர் பேச சொல்லுங்க. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம்னு சொன்னீங்க. நேற்று பேசினாரா இல்லையா படத்தை பத்தி? இன்னைக்கு தான் படம் பார்த்தாரா? நைட்டு தானே பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு. என்னமோ மதராசில சிவகார்த்திகேயன் இருக்க பர்சனல் ப்ராப்ளம் மாதிரி சொல்றீங்க. நீங்க சொல்ற இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் மதராசில சிவகார்த்திகேயன் இருக்க பர்சனல் ப்ராப்ளம் மாதிரியே சொல்றீங்க. இல்ல தலைவா, அவங்க அம்மாங்க ஏதோ ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. ஒய்ஃபை பிரெக்னன்சி இதுல வார்டில் விட்டுட்டு படத்துக்கு போறாரு, அம்மா ஹாஸ்டல்ல விட்டு படத்துக்கு போறாரு. இவர் என்ன கேட்டகரினே தெரியலையே. அவர்கிட்ட கேட்போம், என்னதாங்க உங்க கேட்டகரி? படத்தை விடுங்க, படத்தை அப்புறம் பேசுவோம். இதை கேட்போம் ஃபர்ஸ்ட். பிரசவ வார்டுக்குள்ள ஒய்ஃபை அமைச்சிட்டு படம் பார்க்க போறீங்க, அம்மா ஹாஸ்டல்ல அமைச்சிட்டு படம் பார்க்க போறீங்க, நைட் ஷோ. அதுவும் ஏங்க இப்படி இருக்கீங்க? எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ப்ரோ, 6-7 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் எல்லா பசங்கிட்ட பேசிட்டு இருந்தோம். சரி அடுத்த நாளைக்கும் போற மாதிரி இருந்துச்சு. சரி போயிருந்தா இன்னைக்கு பார்த்துருக்க முடியாது. சரி சுகன் ப்ரோ வேற நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்றாரு, என்ன வேற தத்தெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன கதை இது? சுகன் நிறைய பேர் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காரு. என்ன கதை இது? மாவீரன் வேற சுகனுங்கிறாரு. ருக்குமணிக்கு மட்டும் என்ன கதை இது? அவர் எல்லாம் அனைவருக்கும் அவர் தாயும் மாணவர். இது ரொம்ப 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 அநியாயம். சுகனே என்ன போங்க, ரொம்ப ரொம்ப அநியாயம். இன்னைக்கு நைட்டு தான் போயிருப்பேன். சரி அவருக்காண்டியே எப்படியே ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு நான் கிளம்பி பசங்கள்கிட்ட எல்லாம் கேட்டேன். சரி போலாண்டான்னாங்க, கிளம்பி போயிட்டோம். அவ்வளோதான், அன்எக்ஸ்பெக்டடா 1/2 மணி நேரத்தில் பிளான் பண்ணி கிளம்பி போயிட்டோம்.
சும்மா நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளுக்கு மட்டும் சும்மா try இல்ல பண்ணலாம். அப்படி ஆரம்பிக்கலாம். சரி, அப்படி குலைக்கணும் அப்படின்னா அதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. இதை பண்ணணும்னா நான் சொல்றேன், அதை நாளைக்கு ஃபோன் அடிக்கிறேன், அதையாச்சும் பண்ணுங்க. சரிங்க தலைவா. ஓகே பாய். முடிக்கிறதா அஜித் இப்ப சொல்லுங்க, நீங்க ஏதாச்சும் பார்த்து ரிவ்யூ சொல்லுங்க. சொல்ல நாளைக்கு வந்தது சொல்றேன் அது bro, பேர் சொல்லுங்க. விடுங்க, சொல்லுங்க. நாளைக்கு சொல்றேன். இல்ல சொல்லி முடிச்சிருங்க. சரி ஓகே ப்ரோ. சொல்லுங்க அதான் ப்ரோ பல்கா. எனக்கு அந்த சொல்லிட்டு இருப்பாங்களே ஃபர்ஸ்ட் ஏன்டா உறவுக்காக சாகுறாங்க போது அந்த ஒரு சீன் இல்ல இருக்குல்ல, நீங்க சொல்ல வேணாம். நீங்க சொல்ற போது வரைக்கும் சொல்றதுக்கு முன்னாடி கேட்டா சொன்னதுக்கு அப்புறம் பிரேக்கப் ஆரம்பிக்குது. என்ன இப்போதைக்கு முடிக்க மாட்டேன், லென்த்தா போவேன், அதனாலதான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ண, நாளைக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லுங்க. அப்ப ஓகே 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 பாய். பை பை. ஓகே, பை பை. தேங்க்ஸ் ஆல்.